கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் காலை வேளையில் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கு நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தேவனுடைய ஆவியானவராலே தெளிவாக உணர்த்தி காண்பிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அதிலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தப் போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1வது 2வது வார்த்தை சேர்ந்து வாசிக்கலாம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு தேவனுடைய மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து அவனை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தாரோ அதனுடைய சாயலாக நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்னும் வார்த்தை சொல்கிறது, அவர் மனிதனிடத்தில் பச்சாபாதம் பார்க்கிற தேவன் அல்ல, பச்சாதாபம் பார்க்கிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவர் அல்ல, பச்சாபாதமற்றவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நீதியின்படி நம்மை அழைத்து யதார்த்தத்தின்படி நம்மை நியாயந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே பாருங்க, ஒரு அருமையான தகப்பனை நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். நீங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் தகப்பனாகிய 2வது வசனம் ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பார்க்க சொல்றார். எதற்கு அவர்களை நம்ம நோக்கி பார்க்கணும்? அவர்கள் இப்பொழுது இங்கு இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் அவர்கள் வாழ்ந்தது, அவர்கள் செய்த நற்கிரியைகள் எல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், அவனை எப்படி நடத்தினார், அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் என்கிறதெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை, பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் பாருங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இங்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாமை கொஞ்சம் நீங்கள் நோக்கி பாருங்க. அவனிடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, அவன் மூலியமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் அவனை நோக்கி நீங்கள் ஒரு விசை பாருங்க. இங்கே பாருங்களே, முதல்ல அவனை கர்த்தர் என்ன பண்ணார்? 3 காரியத்தை அவனுக்கு செய்கிறார். முதல்ல வசனத்தை பாருங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில், இருந்தது சிங்குலர், ஒரே நபர் மட்டும் சிங்கிளாக இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் ஃபஸ்ட்டு கொடுத்த பிளஸ்ஸிங் என்னன்னா, அவனை அழைத்தார். அடுத்து வசனத்தை பாருங்க, நான் அவனை அழைத்து, அடுத்த வார்த்தை அவனை ஆசீர்வதித்து, 3வது வார்த்தை அவனை பெருக பண்ணினேன். அப்போ ஒரு மனிதனை தேவன் அழைத்தாரு, அழைத்த மனிதனை ஆசீர்வதித்தாரு, ஆசீர்வதித்த மனிதனை இந்த பூமியில் திரள் கூட்டத்திற்கு தகப்பனாக கர்த்தர் பெருக பண்ணினார். இன்னைக்கு நம்மையும் கூட இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களினாலே தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராக, சித்தம் உள்ளவராக. குஷ்ரோகி கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுஸ்தமாக்கும் என்று கேட்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசப்பா சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை கர்த்தர் சுஸ்தமாக்கினார். 100க்கு அதிபதி ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். என் வீட்டில் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், நீர் வந்து அவனை சுஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பின பொழுது இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். அப்போ குஷ்டரோகி கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு கர்த்தராகிய இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. 100க்கு அதிபதி சொல்கிறான், என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், நீர் அவனை வந்து சொஸ்தமாக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது
இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அப்போ தேவனுடைய விருப்பம், அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, அவர் வந்து உன்னை சொஸ்தமாக்க அவர் விரும்புகிறாரு. இங்கே பாருங்களே, அவன் ஒருவனாகத்தான் இருந்தான். தேராகுக்கு பிறந்த ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில், தனி மனிதனாக இருக்கையில் அவனை கர்த்தர் என்ன பண்ணாரா? அழைத்து. அதுதான் இன்னைக்கு செய்தி. அழைப்பை குறித்து உங்களோடு பேசும்படி ஆவியானவராலே உந்தி நான் தள்ளப்பட்டேன். நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு. 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. எல்லாருமே இந்த வசனத்தை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. உங்களின் அழைப்பை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், ஊழியம் செய்யணும்னு வாஞ்சை உள்ள, ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற, ஊழியத்தின் மேலே தாகம் உள்ள, ஊழியத்தின் மேலே பாரம் உள்ள ஒவ்வொருவரும் இதை தெரிந்து வைத்திருக்கணும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவது இல்லை. அப்போ முதல்ல நீங்கள் ஒவ்வொருத்தரும் உன்னை தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். தேவன் உங்களை தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். என்ன காரியத்திற்கு கர்த்தர் அழைத்தார், என்ன பாத்திரமாய் உங்களை தெரிந்து கொண்டார். வேதத்தில் பார்த்தா சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை போதகர்களாக, சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை சுவிசேஷகர்களாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. நம்முடைய உடம்புல பாருங்கள் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, பாருங்கள் எத்தனை பகுதிகள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வேலை இருக்கிறது. ஒரே வேலையை எல்லாம் உறுப்பும் செய்யாது. கண்ணு வேலையை கண்ணு செய்யும், வாய் வேலையை வாய் செய்யும், கை வேலையை கை செய்யும், கால் வேலையை கால் செய்யும். அதுபோல் பாருங்கள் இசைக்கருவிகள், பலவிதமான இசைக்கருவிகள் இருக்குது. எல்லாமே சத்தம் தான் கொடுக்கும். வீணையுடைய சவுண்டு வேறு, யாழுடைய சவுண்டு வேறு, தம்புருவுடைய சவுண்டு வேறு, இன்னும் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நாதஸ்வரத்துடைய சவுண்டு வேறு, கேசியோடைய சவுண்டு வேறு, பேடோடைய சவுண்டு வேறு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் சவுண்டு கொடுக்குது. அது எல்லாம் மொத்தம் சேரும் பொழுது ஒரு அழகான இசையாய் மாறி அதை கேட்குறவங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தி தலைகளை அசைக்க பண்ணி ஆவியில் நிரம்ப பண்ணக்கூடிய மொத்த இசைக்கருவிகளும் ஒன்று சேரும் பொழுது அது தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறது. அதுபோல தான் தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான அழைப்புகள் இந்த வேதத்தில் இருக்குது. அந்த பலவிதமான அழைப்புகளில் தேவன் உங்களை எந்த விதத்தில் அழைத்திருக்கிறார், என்ன பாத்திரமாய் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்ன காரியத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் உங்களை அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி ஆக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். இதை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இடற மாட்டீங்க. நீங்கள் கண்ணுனா கண்ணாக மட்டுமே நீங்கள் இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். அடுத்த வசனம் சொல்லுது, தன் ஸ்தானத்தை விட்டு விலகுகிறவன் நிலை அற்றவன். அப்போ கர்த்தர் உங்களை கண்ணா அழைச்சிருந்தாருன்னா நீங்கள் கண்ணாத்தான் இருக்கணும், காதா மாற ஆசைப்படக்கூடாது. காதா அழைச்சிருந்தாருன்னா நீங்கள் கையா மாற ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை என்ன விதமாய் அழைத்தாரோ அதில் நீங்கள் நிலை கொண்டு இருந்தால் நீங்கள் இடரவே மாட்டீங்க. அதனால தான் வேதத்தில் அழகா சொல்றாரு, தன் ஸ்தானத்தை விட்டுட்டு வேற ஸ்தானத்துக்கு விலகுகிறவன் நிலை அற்றவன். பாருங்களே, ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, அங்கே 1 மாதம் 2 மாதம் வேலை பார்த்துட்டோன்னே அவங்க சொல்லுவாங்க ஓனர் பிடிக்கல. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு போக்கிட்டு வர்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான வசதி வாய்ப்புகள் இல்லை. இல்லாட்டி சொல்லுவாங்க எனக்கு அங்கே கூட வேலை பார்க்குறவங்க பிடிக்கல. இல்லாட்டி சொல்லுவாங்க எனக்கு சம்பளம் பத்தலை. எதையாவது ஒரு சாக்க சொல்லிட்டு அடுத்து அந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துக்கு மாறிடுவாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்தானத்தில் இருந்து வேறே ஒரு ஸ்தானத்துக்கு போவாங்க. இந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்காதவன், வசனம் சொல்லுது, குருவி தன் கூட்டை விட்டு அலைஞ்சா அது எப்படி நிலையற்றதாக இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு விலகுகிறவனும் இருப்பான். அந்த கம்பெனியில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற ஓனரு சரி கிடையாது, அவங்க வெள்ளனே வர சொல்கிறாங்க, எனக்கு நல்ல மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் குறை தான் இருக்கும். அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு இடத்துலையும் நிலைச்சிருக்க மாட்டாங்க.
அப்படி பாருங்கள், 4 கம்பெனி போய் ஏறி இறங்கிட்டாங்கன்னா அவங்க ஜீவனுள்ள மட்டும் ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டுமே இருப்பாங்க, ஒரு இடத்துல கூட நிலைச்சு நிற்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, உன்னுடைய எஜமானுடைய கோபம், அதிபதியின் கோபம் மேலே வந்தால் நீ அமைதியாக இரு, பொறுமையாக இரு. மிகுந்த பொறுமையினால் எப்பேற்பட்ட மனுஷனுடைய கோபத்தை நம்ம என்ன பண்ணிடலாமா, ஆற்றிடலாம்னு வசனம் சொல்லுகிறது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்கே அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் உறுதியாக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். இப்படி நீங்கள் செய்துட்டா நீங்கள் இடற மாட்டீங்க, தவற மாட்டீங்க, கரெக்டாக உங்கள் பாதையில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பாருங்களேன், நீங்கள் வேதத்தில் பார்த்தா 12 கோத்திரத்துலேயும் ஒரு நாள் முறுமுறுப்பு வந்துருச்சு, கசப்பு வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லி யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த முறுமுறுப்பை கேட்டு அவர்கள் எல்லாரையும் ஒரு கோலை எடுத்து கொண்டு வந்து வைங்க, நான் தெரிந்து கொண்ட மனுஷனுடைய கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். எல்லா கோத்திரத்தாரும் கொண்டு போய் கம்பை வைத்தார்கள், கோலை வைத்தார்கள். ஆனால் அடுத்த நாள் போய் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மனிதனுடைய கோல் துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து பாதுமை பழங்களை கொடுத்திருந்தது. அவனைத்தான் கர்த்தர் ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார். மற்றவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரே ஒரு மனிதனுக்கு இருப்பதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பாரு அருமையானவர்களே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து, அப்போ அழைத்தவர் அந்த அழைப்பிலே உண்மையாக இருக்கும் பொழுது 2வது ஆசீர்வாதம் வருகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். உன்னை கர்த்தர் என்ன காரியத்துக்கு அழைச்சாரோ அந்த அழைப்பிலே நீ கரெக்டாக நடந்தேன்னா அடுத்த பிளஸ்ஸிங், அடுத்த ஆசீர்வாதம் தானாக உன்னை தேடி வரும். பாருங்களேன், அவனை அழைத்து, அடுத்து அதே வரி எழுதியிருக்கு, அவனை ஆசீர்வதித்து. முதல்ல அவனை அழைத்து, அடுத்து அவனை ஆசீர்வதித்து, 3வது அவனை பெருக பண்ணினார். அப்போ அழைத்தவ ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கிறவ நிச்சயமாய் உன்னை ஜனக்கூட்டத்துக்கு தகப்பனாக, தாயாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை பெருக பண்ணுவார். வேதத்தில் பாருங்களேன், யாரை கர்த்தர் அழைக்கிறார், எப்படி அவங்களை கொண்டு போகிறாருன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசித்து பார்க்கலாம். பரிசுத்த பவுலடிகள் ரோமாவருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வார்த்தை எல்லாரும் எடுத்து வாசித்து பார்க்கலாமா? தேவனுக்கு மகிமையாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 30வது வார்த்தை, எவர்களை, எடுத்துட்டீங்களா? 216வது பக்கம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்போ அழைப்புக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, முன் குறித்தல். தேவன் ஒரு மனுஷனை யாரை முன்குறிக்கிறாரோ அவர்களைத்தான் இந்த கனமான ஊழியத்திற்கு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு புஸ்தகத்தில் கர்த்தர் ஆரோனை அழைக்கும் பொழுது எப்படி சொல்லி அழைக்கிறார்னா, அவரால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனை இந்த கனமான ஊழியத்திற்கு வர முடியாது என்று எபிரேயர் 5:14 எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை கை வைத்துக்கிட்டு அப்படியே எல்லாரும் அங்கே எபிரேயர் 5:14 வாங்க. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்க நம்பர் 301. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அப்போ ஊழியங்கிறது நம்மளாக உண்டாக்கி கொள்வது கிடையாது. நம்ம நினச்சா ஊழியம் வந்துடாது, நம்ம நினச்சோன்னே ஊழியம் செஞ்சிட முடியாது. அது கர்த்தருடைய அழைப்பு இருந்தால்தான், தெரிந்து கொள்ளுதல் இருந்தால் தான் அந்த கனமான ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். அப்போ இன்றைக்கி உங்களை கர்த்தர் அழைத்தார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா அவரை தான் அழைச்சிருக்கிறாரு, நானாக வரல, கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறாரு, நானாக வரலைன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஒரு அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவார். இப்போ பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை கூர்மையாக கவனித்து பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அடுத்து எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 3 பாயிண்ட் அதிலே இருக்கு, ஒரே இடத்துலையே. எவர்களை எவர்களை அடுத்து அவர்களை எவர்களை அவர்களை
ரெண்டையும் கூர்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்குகிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இப்போ மூணையும் நீங்கள் கவனம் பாருங்க. முன்குறித்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, மகிமைப்படுத்துதல், முன்குறித்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா அழைத்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்துதல். மூணுமே ஒரே பாயிண்ட்ல இருக்கும். முதல்ல முன்குறிக்கிறார். ஒரு மனுஷனை தாயின் கருவில எரேமியா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை எங்கே கர்த்தர் முன்குறிக்கிறார்? நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தான் ஊழியத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னு, அல்லது நம்ம இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு. ஆனால் அப்படி கிடையாது. வேதம் சொல்கிறது, எரேமியா 1:5 நீங்கள் எடுத்து கூர்மையை கவனித்து அந்த வசனத்தை நீங்கள் மெடிடேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, எரேமியாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அவன்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பக்கம் நம்பர் 873 பார்த்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், 5வது வசனம், 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, இப்போ சொல்லுங்க, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி, கருவில் இருக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னை அறிந்திருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். வேதம் சொல்லுது, இன்ன ஊரில் இன்ன பட்டணத்தில் பிறப்பான்னு கர்த்தர் ஆதீனத்திலே முன்குறிச்சு வச்சிருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இந்த ஊரில் தான் பிறக்கணும்னு உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களை முன்குறித்திருக்கிறார். நீங்களாக இந்த ஊரில் வந்து பிறக்கலை. இப்போ நம்ம சில பேர் என்ன நினைக்கிறது, பேசாமல் நான் அப்படி பிறந்திருந்தால் நல்லா இருக்குமே, நான் இப்படி பிறந்திருந்தால் நல்லா இருக்குமே, நான் இப்படி போய் பிறந்துட்டேனே அப்படி சொல்லி நம்ம வருத்தப்படுறோம். இவங்க வீட்டில் போய் பிறந்துட்டேனே, நான் பேசாமல் அவங்க ஊரில் அந்த இடத்துல அந்த வீட்டில் பிறந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்குமே. இப்போ பிறக்க பண்ணுறதுலாம் நம்முடையதா? வேதம் சொல்லுது, கற்பத்தின் கனி அப்பா அம்மாவால் வர விருப்பம், அப்படி தானே? என்னன்னு இருக்கு? கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் தேவனுடைய திட்டம். எந்த மனுஷனும் ஆண்களா பெற்றெடுத்துட முடியாது, பெண்களா பெற்றெடுத்துட முடியாது. இது எல்லாமே தேவன் கொடுக்கிற சுதந்திரம். யார் யார் என்னவா பிறக்கணுங்கிறது தேவன் திட்டம் பண்ணுகிறார், தேவன் முன்குறிக்கிறார். இப்போ பாருங்களேன், இவனை கர்த்தர் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே முன்குறித்து அவர் பாருங்க, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்ப தீர்க்கதரிசன அழைப்பு வெளி உலகத்தில் வந்த ஒருபாடு வருதா, கருவில் இருக்கும் பொழுதே வருதா? இந்த வசனத்திலிருந்து நீங்க என்ன சொல்ல முடியும்னா, ஒரு மனுஷன் கருவில் இருக்கும் பொழுதே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு மனிதனை அப்போஸ்தலனாக, தீர்க்கதரிசியாக, மேய்ப்பராக, சுவிசேஷகராக, போதகர்களாக, இன்னும் இந்த உலகத்தில் அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட நபர்களாக அவர் தாயின் கருவிலே உருவாக்குகிறார். இங்க பாருங்களேன், இவனை கர்த்தர் சொல்றாரு, தாயின் கருவிலே உருவாக்குவதற்கு முன்பே உன்னை தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டேன். அப்ப இந்த மனுஷனுடைய அழைப்பு இவனுடைய கிரிகளில் அல்ல, இவனுடைய ஜெபத்தில் அல்ல, இவனுடைய பரிசுத்தத்தில் அல்ல, இவனுடைய பிறப்பிலேயே இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அவன் மேலே வைக்கப்பட்டுச்சு. அந்த அபிஷேகத்துக்கு நேராய் கர்த்தர் அவனை நடத்த ஆரம்பித்தார். அப்போ உங்கள் தலையில் கையை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே என்னையும் படைக்கிறப்ப ஒரு நோக்கம் வச்சிருப்பார், இன்னும் உங்களை கொண்டு பரலோகம் ஒரு திட்டம் வச்சுருக்கோம். அதை நீங்கள் தயவு செய்து இந்த நாளில் கண்டுபிடிச்சிருங்க. ஆண்டவரே என்னைக்கே என்னவா நீ படைச்சிருக்கிறீங்களோ அதுக்கு நேராக என்னை நடத்துங்க. நான் அதை விட்டு ட்ராக்கு மாறிடக்கூடாது, அதை விட்டு நான் வழி விலகிடக்கூடாது, அதை விட்டு வேறே பாதையில் நான் போயிடக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ போன பாதையாய் திரும்பி வராமல் போன இடத்துல நீ இருந்து வேற வழியாக போகணும். ஏன்னா அந்த இடத்துல தண்ணி குடிக்கக்கூடாது, அந்த இடத்துல சாப்பிடக்கூடாது, நீ வேறு விதமாக வந்துருன்னு சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அந்த பட்டணத்தில் சாப்பிட்டான் என்று வேதம் சொல்லுது. வழியில் சிங்கம் அடித்து அவனை கொன்று போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் அழைத்தாரு, கர்த்தர் நடத்தினாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காத பொழுது அவன் வழியிலே சிங்கத்தால் கொல்லப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்கே எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, தாயின் கருவிலே உருவாகும் முன்னாடியே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இதே போல தான் இன்னொரு மனிதனையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், கொஞ்சம் வசனத்தை எடுத்து பாருங்க. நான் சொல்கிறத கதை மாதிரி நீங்கள் கேட்டு மனசுக்குள்ளே போகாது. வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா
வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வசனம் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், 151வது பக்கம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த இடத்துல மேல் வார்த்தையை கவனிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ தெரிந்து கொள்ளுதலும் அழைப்பும் நம்ம சுய விருப்பத்தின்படி வருவது கிடையாது. அதனால தான் யோவானில் வாசிக்கிறேன், இவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ இங்கே வசனம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்வேன். நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டனா? இல்லை. நீங்கள் கர்த்தராகி இயேசுவை தெரிந்து கொண்டு தகப்பனாக ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லை. அவர்தான் உங்களை தேடி வந்தார், அவர்தான் உங்களை மாற்றினார், அவர்தான் உங்களை மனக்கண்களை திறந்தார். லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல உங்கள் ஒவ்வொருடைய மனதையும் அவர் திறந்தார். அதனால தான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினீங்க. இங்கே அழகா சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ அழைப்பு கர்த்தருடையது, தெரிந்து கொள்ளுதல் கர்த்தருடையது, முன்குறித்தல் கர்த்தருடையது. வசனம் சொல்கிறது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவரால் தான் ஆகும். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். இப்போ நான் காலை வேளையில் பிரசங்கிக்கு முன்னாடி ஒரு பெரிய வருத்தம், தடுமாற்றம். ஆண்டவரிடத்தில் நான் முறையிட்டேன், ஆண்டவரே எவ்வளவோ பிரயாசப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன், அதற்காக எத்தனையோ மணி நேரங்களில் நாங்கள் கொத்தளமிட்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தையை எடுப்பதற்கு நாங்கள் செலவு செய்த மணித்துளிகளும் உட்கார்ந்திருந்த நேரங்களும் அது கர்த்தர் மட்டும்தான் அறிவார். ஆனால் அதை கேட்கிற ஜனங்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்களை குறித்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி தடுமாறி நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் எடைபட்டு என்னோடு பேசினார். நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளையை செய்கிற தேவனாலே ஆகும். நீ நடுற இன்னொருத்தர் நீர் பாய்ச்சுறாங்க, ரெண்டு பேர்த்தாலையும் ஒன்றுமே முடியாது, விளையை செய்கிற என்னால் மட்டும்தான் முடியும். பவுல் சொல்றா, நான் நட்டேன், இன்னொருத்தர் நீர் பாய்ச்சினாரு. ஆனால் நட்டவனாலே பயிர் வந்துருமா? வராது. நீர் பாய்ச்சிறவனால பயிர் வந்துருமா? வராது. விளையை செய்கிற கர்த்தர் இருந்தால் தான். அதனால் நீ உண்மையாய் போய் நடு, நீ உண்மையாய் போய் தண்ணீர் பாய்ச்சு, விளையை செய்கிறார் நான் உன் கூட இருக்கிறேன். நீ அதை பற்றி என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற, நீங்கள் யாருமே என்னை தெரிந்து கொள்ள. நீ இப்போ இங்கே இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா, நான் தான் ஏசப்பாவை இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வனாந்திரத்தில் அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சி அப்பாவா ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியாது. யாருக்குமே அந்த ஞானம் கிடையாது. பரலோகத்தை அறியக்கூடிய அறிவு நம்ம யாருக்குமே கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மளை தேடி இருக்கிற இடம் தேடி வந்து நம்மளை அழைத்தார். பாருங்களே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன். ஒரு வசனத்தை மையமாய் வைத்து நம்ம அந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் மகிமை அடையட்டும். 19ஆம் அதிகாரம் லூக்கா 19 1லிருந்து 3. அதுக்கு முன்னாடி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறான்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இங்கு ஒரு மனுஷனை எப்படி தெரிந்து கொள்றாரு? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரிவானுமாய் இருந்த சகைவு என்னப்பட்ட ஒரு மனுஷன், கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு வகை தேடினான். எப்போ காட்டி கொடுக்கலான்னு நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் சந்தர்ப்பத்தையும் அவன் தேடினான். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் பார்க்க வகை தேடினான், இயேசு எப்படிப்பட்டவர். ஏன்னா அவன் கேள்விப்பட்ட செய்திகள் வித்தியாசமான செய்தி கேள்விப்பட்டான். எப்படி கேள்விப்பட்டான்? குருடர்களை பார்க்க செய்கிறார், செவிடர்களை கேட்க செய்கிறார், முடவர்களை நடக்க செய்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், மரித்தோர்களை எழுப்புகிறாரு, பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் சொல்றாரு. இப்படி பலவிதமான செய்திகளை சகைவுக்கு போய் சொன்னார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் சொன்னார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு ஒரு விதமாக இருக்கும்,
மார்க்கு ஒரு விதமாக இருக்கும், லூக்கா ஒரு விதமாக இருக்கும், யோவான் ஒரு விதமாக இருக்கும். 4 நிருபமும் 4 சுவிசேஷமும் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்கும். இதில் இருக்கிறது அதில் வேற மாதிரி இருக்கும், அதில் இருக்கிறது அதில் வேற மாதிரி இருக்கும், அதில் இருக்கிறது அதில் வேற மாதிரி இருக்கும். அப்போ 4மே ஒன்று தான், ஆனால் செய்திகள் கொஞ்சம் 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 மாறி மாறி இருக்கும். காரணம் 4 பேரும் 4 தனிநபர்கள். அவர்கள் பார்த்ததை, மத்தேயு பார்த்ததை, மத்தேயு கேட்டதை, மத்தேயு ருசித்ததை, மத்தேயு கண்டதை அவர் சுவிசேஷமாக எழுதினார். மார்க்கு பார்த்ததை, மார்க்கு பேசினதை, மார்க்கு செஞ்சதை, அவர் என்னெல்லாம் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டாரோ அதை அவர் சுவிசேஷமாக எழுதுகிறார். லூக்கா அவர் பார்க்கவும் இல்லை, கேள்விப்பட்டதை வைத்து அந்த லூக்கா நிருப சுவிசேஷத்தை அவர் எழுதினார். அது அழகாக அந்த லூக்காவில் இருக்கு பாருங்களே. அதை எழுதும் பொழுது அவர் எப்படி டைட்டில் போட்டு எழுதுறாருங்கிறது, முதல் வசனத்தை அழகாய் அதை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அது தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும்? மகா கணம் உறுதின தொயோப்பிலுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால் கண்ணார கண்ட அநேகர் வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்காய் எழுதுவது எனக்கு நலமாக தோன்றிற்று. இப்போ இவர் பார்த்தேன்னு எங்கனையாவது வார்த்தை இருக்குதா? கேட்டது, விசாரித்தது, கண்டு கொண்டு அங்கனங்கன கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு இந்த நிருபத்தை, அந்த சுவிசேஷத்தை அவர் எழுதினார். ஆனால் யோவான் சுவிசேஷத்தை எழுதும் பொழுது அவர் எழுதுகிற அந்த அழகான ஸ்டைலில் பாருங்களேன். அவர் எவ்வளோ அழகாக கண்ணார கண்டு முழு நிச்சயமாய் அவர் சொல்கிற வார்த்தை, நாங்கள் பார்த்ததும் தொட்டதும் ருசித்ததும் அப்படி அவர் எழுதிட்டு வருவார். யோவான் 1:1 வசனத்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உண்டானது என்றும் அவராலே உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இவர் இப்படி எழுதிக்கிட்டு வர்றாரு. இதே நிருபத்துக்கு வாங்களே, நிருபத்துக்கு இதே யோவான் எழுதின நிருபத்துகளை பார்த்தீங்கன்னா அவர் இதனுடைய தொடர்ச்சியை அங்கு அவர் எழுதும் பொழுது இன்னும் ஆழமாக அழகாய் அதை சொல்லி எழுதுவதை நம்ம பார்க்க முடியும். பின்னாடி பக்கத்துக்கு வாங்க, யோவான் எழுதின நிருபம். தேங்க்யூ, ஒண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பக்க நம்பர் 325 வசனத்தை வாசிக்கலாமா? 325வது பக்கம். ஆதி முதல் இருந்ததும், நல்லா கவனிங்க, நாங்கள் கேட்டதும். ஆதி முதல் இருந்தது இயேசு, இவங்க கேள்விப்பட்டதும் இயேசு. அடுத்து நாங்கள் எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக எழுதுறாரு. நாங்கள் கேட்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், அடுத்து எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை யாரு? இயேசுவை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ லூக்கா எழுதினது ஒரு மாதிரி இருக்கு, மார்க்கு மத்தேயு எழுதினது ஒரு மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதுறாங்க. இதே போல தான் சகைவு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக கேள்விப்பட்டார். கடைசியில் அவருக்கு குழப்பமாகி போச்சு. இல்லைடா, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே, பேசாம நம்மளே போய் பார்த்துருவோமா? இப்போ நாமும் ஆகார் பார்த்தா, பிழையாம் பார்த்தாரு, ஸ்தேவான் பார்த்தாரு, அடுத்து பிலிப்பு பார்த்தாரு, அடுத்து சகரியா பார்த்தாரு, அடுத்து மரியாள் பார்த்தாங்க, கொர்நேலி பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. தேவதூதனை பார்த்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க. நீயும் நானும் இந்த கேள்விக்கு பதில் நாளை அடுத்த வாரத்தில் வந்து சொல்லுங்க. இந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய், கொர்நேலியும் பார்த்துட்டாரு, ஸ்தேவான் பார்த்துட்டாரு, ஆகார் பார்த்தாங்க, ஏசையா சொல்றாரு, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்க நான் கண்டேன், அவரு பார்த்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இயேசுவை முகமுகமாய் பார்த்ததாக வேதத்தெல்லாம் பார்க்கிறோம். பிழையாம சொல்றாரு, கர்த்தர் எனக்கு முன்னாடி நின்னாரு,
வானங்கள் திறக்கப்பட நான் தரிசனம் கண்டேன்னு அவர் சொல்றாரு. பேதுரு மேலாம் மாடியில் இருக்கும் பொழுது ஒரு தரிசனம் உண்டானதாக சொல்றாரு. இதெல்லாம் அவங்க கண்ணார பார்த்தது, காதால கேட்டது. ஆனால் நம்ம இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளே பெறாம நம்ம இன்னும் அதையே படித்து அதிலேயே நம்ம பற்றுதலாக இருக்கிறோம். நம்மளும் பார்க்க முடியும், கேட்க முடியும், நாமும் அதே போல அனுபவத்துக்குள்ளே போக முடியும். இப்போ இந்த சகைவு பாருங்களே, பலரும் சொல்லி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நானே போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன், இது எதுக்குடா வம்புடிச்சே வரோம், நாம் போய் ஏன் அவரை பார்க்கக்கூடாது? ஒருத்தர் குஷ்டரோகி சுகமாக்குறாங்கிறாங்க, ஒருத்தர் குருடனை பார்க்க பண்ணுகிறாங்கிறாங்க, ஒருத்தர் செவிடனை கேட்க பண்ணுகிறான்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் மரித்தோரை எழுப்புகிறான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எல்லா விதமாய் சொல்கிறாங்களே, நான் போய் அவரை பார்த்தா என்னன்னு சொல்லி, இவன் பெரிய பதவியில் இருக்கிறவன் பாருங்க, ஆயக்காரனுக்கு தலைவன், ஹெட் லீடர், வரி வசூலை பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆபீசர், பெரிய தளபதி, அந்த இடத்துல ஒரு பெரிய பொறுப்பு நிருபுணர், அந்த தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகைவு. அப்போ இவன் பெரிய பணக்காரன், அடுத்து தலைவன். இவனுக்கு எம்பிட்டு வேலை இருக்கு. நமக்கு இப்போ பாருங்க, வேலை இல்லாத நபர் யாராவது இருக்காங்களா? சும்மா இருந்தால் கூட சொல்லுவாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வீட்டில் வேலை இருக்கா இல்லையே தெரியல, ஆனால் அவங்க மைண்டில் நிறைய வேலை இருக்குது. இவ்வளவு பெரிய பதவியில் இவன் இருந்தாலும் இவன் இயேசுவை பார்க்க பிரியப்பட்டான், இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான், இயேசுவை பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கினான். இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், என் வாழ்க்கையில் ஒரு முறை இயேசுவை நான் பார்க்கணும். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு ஆசை உங்கள் மனசுக்குள்ளே பற்றி எரியட்டும். நானும் இயேசுவை பார்க்கணும். பாருங்களே, மோசைக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. முட்செடி நடுவில் கர்த்தர் மோசையோடு பேசினார், கற்பனைகளை கர்த்தர் மோசைக்கு கொடுத்தார். ஆனால் அத்தனையும் அந்த சம்பவத்தோடு அவர் ஆசையை முடித்து கொள்ளலை. அவருக்கு இன்னொரு ஆசை இருந்துச்சு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். பார்த்தீங்களா, அவருடைய ஆசை மகிமையை பார்க்கணும், பயங்கரமான பராக்கிரமத்தை பார்க்கணும். முட்செடியில் பார்த்ததை விட, சீனாய் மலையில் அவர் பேசினதை விட, இப்போ புதிதாய் ஒன்றை கேட்குறாரு, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு பாசம், நேசம், ஆசை உள்ளவர்களாய் மாறுங்க. எதையாயிலும் கர்த்தரிடத்தில் புதுசாக கேளுங்க. கேட்டதையே தெரிஞ்சதையே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதபடி, ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்துருளுங்க. பிலேயாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தாராம், ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தாராம், ஆபிரகாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தாராம். ஆபிரகாம் கண் திறக்கப்பட்டோடனே முள்ளுகளில் சிக்கி கொண்ட கெடாவை அவன் பார்த்தானாம், ஆட்டுக்கடாவை பார்த்தானாம். ஆகார் கண்களை திறந்த பொழுது நீரூற்றுக்களை அவள் பார்த்தாளாம். வேதத்தில் பிலேயாம் கண்களை திறந்த பொழுது அவர்கள் பரவி போகிற ஆறுகள், சந்தன விருட்சங்கள், கேதுருக்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுடைய பாளையத்தை அவன் பார்த்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ உங்கள் கண்களாலும் இயேசுவை பார்க்க முடியும். இதனால தான் தோமாவை குறித்து வேதம் சொல்லுது, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் நீ இரு என்று கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். அவன் சொல்கிறேன், நான் என் சொந்த கையாலேயே அந்த அவருடைய காயத்தை நான் தொட்டு பார்க்கணும். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, அவனுக்கு கர்த்தர் தன்னை தரிசனமாக்கி அவனிடத்துல சொல்கிறாரு, தோமா நீ என்னை தொட்டு பாரு, என் காயங்களை நீ தொட்டு பாரு, நீ வந்து பாரு, பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன் இல்லையா, நான் உமக்கு காண்பிக்க உமக்கு என்னை காண்பிக்க நான் வந்திருக்கிறேன், நீ வந்து என்னை தொட்டுப்பார் என்று சொன்னார். இங்கே பாருங்க, சகைவுக்கு ஒரு பெரிய ஆசை. இந்த ஆசை ரொம்ப அருமையான ஒரு ஆசை. அவன் எப்படி பார்க்குறான்? 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ. இன்னைக்கு இதை கேட்குற நீங்களும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று கண்டுபிடிங்க தயவுசெய்து. அவர் உங்களை எதற்கு அழைச்சிருக்கிறார் நீங்கள் கண்டுபிடிங்க, எதற்கு உங்களை முன்குறித்திருக்கிறார் என்று கண்டுபிடிங்க. என்ன காரியத்தை செய்வதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க, உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. பவுலடிகள் சொல்றாரு, கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் செய்து முடிக்கும்படி நான் ஆசையாய் அவரை பின்தொடர்கிறேன். கர்த்தர் எதற்காக என்னை உருவாக்கினாரோ, தெரிந்து கொண்டாரோ, அழைத்தாரோ அதை நான் செய்யணும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய திட்டம், அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய எண்ணம், அதுதான் என்னுடைய ஏக்கம், அதுதான் என்னுடைய வாஞ்சை என்று சொல்லி அதுக்கு நேராக அவர் கடந்து போனார். அருமையான தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு நீங்களும் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஊழியத்தில் அடுத்த கட்ட எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரு. ஆனால் ட்ராக் மாறி ஓடிடக்கூடாது. ரயிலாக இருக்கிற நீ ரயிலாக ஓடணும், விமானமாக இருக்கிற நீ விமானமாக ஓடணும், பேருந்தாக இருக்கிற நீ பேருந்தாக ஓடணும், ஜெட்டாக இருக்கிற நீ ஜெட்டாக ஓடணும். ஆனால் ஸ்தானத்தை விட்டுட்டு வேறு ஸ்தானத்தில் போனீங்கன்னு வச்சிங்களே, நீங்கள் நிலையற்றவர்களாய்
இந்த உலகத்தில் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பீங்க. அதனால் முதல்ல உங்கள் அழைப்பை இந்த 40 நாளில் கண்டுபிடிங்க. ஆண்டவரே, நான் எந்த பாதையில் ஓடணும், எனக்குன்னு வச்சிருக்கிற பாதை எது என்பதே ஆபிரகாமுக்கிட்ட கர்த்தர் அதைத்தான் பார்க்க சொல்கிறார். நான் அவனை அழைச்சேன் இல்லையா, அவன் என்ன அவனை அழைச்சாரு, அப்பாவை விட்டு, இனத்தை விட்டு, குளத்தை விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. கண் காணாத ஒரு தேசம், ஒருவனாக இருக்கையில். அப்போ அவன்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. அவன்கிட்ட கானான் தேசம் கிடையாது, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த மகிமையான கட்டாத வீடுகள் அவன்கிட்ட கிடையாது, தோண்டாத திராட்சை தோட்டங்கள், ஊற்றுக்கள் அவன்கிட்ட கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆசீர்வாதங்கள் அவன்கிட்ட கிடையாது. ஆனால் அவனை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆனால் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். இப்போ இந்த சகைவு பாருங்க, இயேசுவை பார்க்க ஆசை கொண்டு எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறான் தெரியுமா, ஒரு மரத்து மேலே ரொம்ப பிரயாசப்பட்டு ஏறினாங்க. இப்போ நீங்களும் இங்கே வர்றதுக்கு சங்கராபுரத்துலேருந்துலாம் வந்திருக்கிறாரு சகோதரர் சகோதரி வந்திருக்கிறாங்க. பல ஊர்களில் இருந்து பிள்ளைகள் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில்பட்டிலேருந்து குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. இன்னும் பல ஊர் பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்துருக்கதே நான் பார்க்கிறேன். ரொம்ப தூர பிரயாணம் பண்ணி தான் அவர்கள் இவ்வளவு வந்திருக்கிறார்கள். எதற்காக வந்திருக்கிறார்கள்? இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் மாற வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு நீங்கள் பல கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை. இப்போ இயேசுவை பார்ப்பதற்காக இவன் எடுத்த முயற்சி. இப்போ நீங்களும் வந்திருக்கிறீங்க, வந்துட்டு ஏதோ 1 மணி நேரம் உட்காந்துட்டு ஐயா பேசுவார் கேட்டுட்டு போகலான்னு நினைக்காதீங்க. பேசுவது என்னை குறித்து அல்ல, கர்த்தரை குறித்து. எதற்காக? அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய விரும்புகிறாரு, நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கணும். பாருங்களேன், ஒரு விதையை வயலில் போடுறோம்னா எதற்கு விதையை போடுகிறோம்? அது வளர்ந்து அது மரமாக மாறணும். இப்போ பாருங்கள், ஒரு கடுகு விதையை போட்டோம்னா அந்த கடுகு விதை வளர்ந்து மரமாக மாறும். அதன் கீழே நிறைய பறவைகள் வந்து தங்கும், அது அநேகருக்கு பயனுள்ளதாக மாறும். அப்போ ஒரு விதையினுடைய நோக்கம் அது மரமாக மாறணும், அதிலிருந்து பல விருட்சகங்கள் வரணும், அது அநேகருக்கு பயனுள்ளதாய் மாறணும். அதுதான் அதனுடைய விதையினுடைய நோக்கம். அதனால தான் விதை தனித்திருந்தால் பிரயோஜனப்படாது, அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். எல்லா விதையும் செத்து தாங்க அது மரமாக, பயிராக, கனியாக அது மாறுது. அப்போ தன்னைத்தான் வெறுக்கிறவன் தான் இந்த உலகத்தில் கர்த்தருக்காய் பயன்படுத்த முடியும். அப்போ இந்த மனுஷன், அவனுடைய சரீரம் சொல்லுது பணக்காரன், அவன் பெரிய பதவியில் இருக்கிறவன். பட் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்? குள்ளன். அப்படின்னா அங்க வீண குறை உள்ளவன். அவனுடைய சரீரத்தில் ஒரு குறை இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் மனதில் குறை இருக்கலாம், உடலில் குறை இருக்கலாம், உணர்வுகளில் குறை இருக்கலாம், வெளியே தெரியாத அளவில் உங்களுடைய அங்கே சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதி குறைவாக இருக்கலாம். அது வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் சொல்ல விரும்ப மாட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. பவுலடிகள் பாருங்க, 13 நிருபம் எழுதி 3ஆம் வரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முகமுகமாய் தேவனை பார்த்த ஒரு மனிதன் சொல்றாரு, ஒரு முள் அவனை கொட்டிக்கிட்டே இருந்துச்சான். அந்த முள் நீங்கும்படி கர்த்தரிடத்தில் 3 முறை அவன் வேண்டிக் கொண்டான். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கர்த்தரிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுகிறான். வேதம் சொல்லுது, பவுல் என்ன ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் கேட்பார். இந்த ஒரு காரியத்தில் மட்டும் கர்த்தர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். அந்த முள் உனக்குள்ள தான் இருக்கும், அது உன்னை விட்டு விலகாது. அந்த பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். சில காரியம் நம்ம ஜெபம் பண்ணி ரிலீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த முள் உனக்குள்ளே இருக்கணும்னு தேவன் சித்தம் கொண்டு இருப்பார். அதனால தான் அந்த முள்ளை கர்த்தரை அனுமதித்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் சகித்து கொண்டே முன்னேறி போகணும். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பலன் உங்கள் மேலே விளங்கும்படி சில பலவீனங்களை கர்த்தரை அனுமதித்திருப்பார். ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம அவரை பற்றி பிடிக்க முடியும். சிலருக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு மைண்டில் ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு மனைவி முள்ளாக இருப்பாங்க, சிலருக்கு கணவன் முள்ளாக இருப்பாங்க, சிலருக்கு பிள்ளைகள் முள்ளாக இருப்பாங்க. ஏதோ ஒரு முள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அந்த முள்ளை கர்த்தர் அனுமதிச்சிருந்தார்னா, நானா சொல்லலை, அனுமதித்திருந்தா அந்த முள்ளை நீங்கள் எடுக்க பிரயாசப்படாதீங்க. அது இருந்தால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே எப்பொழுதுமே விளங்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ சகைவு இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டுட்டான். அதுக்காக அவன் குள்ளன் தான், உடம்புக்குள்ளேன் தான், ஆனால் மனசுக்குள்ளம் கிடையாது.
உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? உடம்புல என்ன கோளாறு இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் கோளாறு வேண்டாம். கைத்தட்டி கர்த்தருக்கு மனசில் கர்த்தரை முழுசாக நம்புங்க. நான் ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி என்கிட்ட வந்து பேசினார்னு பவுல் சொல்கிறார். சொல்லி என்ன சொன்னார் தெரியுமா? பிராண சேதம் உனக்கு வராது, பொருள் சேதம் வரும், ஆனால் பிராணன் போகாது. உன்னை எல்லாத்தையும் சேஃபாக கொண்டு போய் கரையில் நான் சேர்த்துருவேன், நீ அங்கே ஊழியத்துக்கு போவ. சில பொருள் சேதம் வரும், சில ஸ்ட்ரகிள் வரும், காற்று அடிக்கத்தான் செய்யும், புயல் அடிக்கத்தான் செய்யும், பலவிதமான காரியங்கள் எழும்பும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். ஆனால் நமக்கு ஒரு நங்கூரம் இருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிறார். இப்போ இவன் குள்ளன், ஆனால் மனசில் அவன் குள்ளன் கிடையாது. அவன் மனசு நல்லா தெளிவாக இருந்துச்சு, இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு நீங்களும் இயேசுவை பார்க்கணும்னு இந்த வாரத்தில் தயவுசெய்து முயற்சிடு. அடுத்த வாரம் நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும், பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணி நான் கிருபையை பெற்றுக்கொண்டேன். அருமையானவர்களே, இவன் பாருங்க, தான் குள்ளை என்பதை மறந்துட்டான், தான் சரீரம் ஒத்துழைப்பு தராது என்பதை மறந்துட்டான். ஆனால் மனசில் அவனுக்கு தைரியம் இருந்ததுனால ஒரு மரத்து மேலே உச்சியில் ஏறிட்டான். அப்போ என்ன கஷ்டப்பட்டு ஏறி இருப்பேன்? ஒரே முறையில் அவனால் ஏற முடியாது, பல முறை முயற்சி பண்ணினான், பல முறை கீழே தவிழ்ந்து விழுந்திருப்பான், பல முறை அவனுடைய உடம்புல காயம்பட்டிருக்கும். இது என்னுடைய கற்பனையின் வந்தது ஒரு தியானம். அவன் ஒரு தடவையில் ஏறி இருக்கலாம், 2 தடவையில் ஏறி இருக்கலாம், 4 தடவை கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் முயற்சி பண்ணி பல முறை கீழே மேலே விழுந்து மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். எதற்காக? இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, ஏன் நான் ஒரு முறை பார்த்தால் என்னான்னு ஏறி மேலே உட்காந்துருந்தான் பாருங்க. வேதம் சொல்லுது, மனுஷனை குறித்து ஒருவரும் இயேசுவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் யார் என்பது இயேசுவுக்கு தெரியும், நீங்கள் எந்த ஊர் என்பது இயேசுவுக்கு தெரியும், நீங்கள் என்ன பிரச்சனையோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். பாருங்கள், சமரியா ஸ்திரீ ஒரு நாள் வரும் பொழுது இயேசு அவளை பார்த்து கேட்குறாரு, தாகத்துக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி தா. அப்போ அவக்கு சொல்கிறா, நீ யூதனா இருக்க, சமரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு கேட்கலாமா? யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இப்படிப்பட்ட காரியத்தில் வித்தியாசம் இருக்குதே. நாங்கள் எல்லாம் இந்த யாக்கோப்பின் கிணறுல தானே தண்ணி குடிப்போம், நீர் என்னிடத்தில் கேட்குறீரே. அப்போ ஏசப்பா சொன்னார், உன்னிடத்தில் கேட்குறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவளுக்கு பிரமிச்சு போச்சு, நீ என்ன யாக்கோப்பை விட பெரியவரா? அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, ஓம் போய் புருஷனை கூட்டி கொண்டு வான்னு. எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்கிறா. அப்போ கர்த்தர் சொன்னார், ஆமாம், இப்போ உனக்கு இருக்கிறவன் புருஷன் இல்லை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவன் உனக்கு. அப்போ எத்தனை பேர்த்தோடு வாழ்ந்துருக்கிறா பாருங்க. அப்படிப்பட்ட பாவியான ஸ்திரீ அவள் ஊருக்குள்ளே போய் சொல்கிறா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையை அப்பட்டமாக ஒருத்தர் காண்பிக்கிறாரு, அவரை வந்து நீங்கள் எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டா. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உன் வாழ்க்கை இயேசுவுக்கு தெரியும், நீ எங்கே சறுக்கி விழுந்தாய் என்பது இயேசுவுக்கு தெரியும், நீ எந்த இடத்துல தடுமாகிறாய் என்பது இயேசுவுக்கு தெரியும், எந்த இடத்துல உனக்கு பலவீனம் இருக்கிறது என்பது இயேசுவுக்கு தெரியும், உன்னுடைய நாடி நரம்புல எந்த இடத்துல தொய்வு இருக்கிறது என்பது இயேசுவுக்கு தெரியும், உன்னுடைய வார்த்தையில் நீ எங்கே தடுமாறுகிறாய் என்பது இயேசுவுக்கு தெரியும், எந்த இடத்துல உன்னுடைய பொருளாதார விரயம் போய்கொண்டு இருக்கிறது என்பது இயேசுவுக்கு தெரியும், எந்த இடத்துல உன்னால் நிமிர முடியவில்லை என்பது இயேசுவுக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனும் உன்னை குறித்து இயேசுவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உன் நாவிலே சொல் பரவாத்துக்கு முன்னாடி எல்லாவற்றையும் இயேசப்பா அறிந்து வைத்திருக்கிறார். கைத்தட்டி அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை தெளிவாய் புரிந்த. இதை இந்த கால வேளையில் முதலாவது நீ அறிந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் அடியில் நீ உட்கார்ந்து இருக்கிறாய். நாத்தான்வேல் பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான். அவன் கேட்குறான், என்னை எப்படி நீர் அறிவீர்? எப்படி என் பேர் உங்களுக்கு தெரியும்? என்னை உத்தம இஸ்ரவேல்னு சொல்றீரே எப்படி? அப்போ ஏசப்பா சொன்னார், உன்னை அத்திமரத்தின் கீழே நான் கண்டேன். பார்த்தீங்களா, எங்கே மரத்துக்கடியில் உட்கார்ந்துருந்த ஒருத்தனை கர்த்தர் பார்த்தாராம், கீழ் மரத்தில். இப்போ மேல் மரத்தில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறேன், யாருக்குமே தெரியாது. அவன் நினச்சிருப்பேன், இயேசு கீழே போய்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்துக்கலாம், பார்த்துட்டு போயிடலான்னு தான் அவன் வந்தது. அவன் நினச்சி வந்தது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. இப்போ நீங்களும் நினச்சி வந்திருக்கிறது ஒன்று, இங்கே நடக்க போகிற சம்பவம் ஒன்று. உன்னுடைய நினைவு தேவனுடைய நினைவு அல்ல, உன்னுடைய யோசனை தேவனுடைய யோசனையும் அல்ல. உன்னுடைய நினைவை விட, உன்னுடைய யோசனையை விட கர்த்தருடைய நினைவும் யோசனையும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்குது. கைத்தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நீங்கள் நினைக்கிறத விட அவர் பெருசாக நினைப்பாருங்க. ஏனென்றால் அவர் பெரியவர்.
பெருசாக தான் நினைப்பார். நம்ம சின்னவங்க சின்னதை தான் நினைப்போம். நம்ம மூளை சும்மா லிக்விடு மாதிரி இப்படி தாங்க இருக்கும். மூளையோட ஒரு அவுன்ஸ் தான். ஒரு தேவ மனுஷர் ஒரு மனுஷனுடைய உயிரை என்ன பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி எடுத்துருக்குறாங்க. அது ஒரு அவுன்ஸ் தான் இருக்குதான், இப்படி தான் இருக்குதான். ஒரு மனுஷனுடைய உயிர் உடம்புல இருக்கிற பொருளுடைய மதிப்பையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சால்ட்டு உப்பு கொஞ்சம் தான் இருக்குதான். அந்த உப்புக்குடைய வேலிட்டி ரொம்ப கம்மியாக, அவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு. அது பார்த்தா எதுக்குமே பயன்படாது. அப்போ ஒரு சின்ன அவுன்ஸ் கணக்கில் தான் இந்த உயிரோடைய வெயிட் இருக்கான். சின்ன அவுன்ஸ், அவ்வளோதான் காற்று. இதுக்குள்ளே தான் அந்த உயிர் அடங்கி இருக்குது. ஆனால் நம்ம தேவன் வானமும் பூமியும் கொள்ளாத சர்வ வல்லமையுள்ள தேவன். கைத்தட்டி கர்த்தருக்கு நீ இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு அவரை எடை போடாத. அவர் சொன்னால் வானமும் பூமியும் அதிரும். அவர் சொன்னால் பூமி இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் உண்டாச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான், வானம் உண்டாக கடவது, அவ்வளோதாங்க. 7 உலகத்தில் இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற வானம், இங்கிலாந்தில் இருக்கிற வானம், ஐரோப்பாவில் இருக்கிற வானம், இன்னும் இந்தியாவில் இருக்கிற வானம், இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வ தேசத்தில் இருக்கிற வானமும் ஒரே தடவையில் பாய் மாதிரி சுருட்டப்பட்டுருச்சு. எல்லாம் ஒரே தடவையில் போய் உட்காந்துருச்சு. வானங்கள் உண்டாகணும், வானம் உண்டாக கடவுது, அவ்வளோதான். டக்குன்னு வானம் வந்துருச்சு. எப்படி பாருங்கள், இதாங்க கிரியேட்டிங் பவர். ஒரு வார்த்தை சொன்னால், அதனால தான் அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவ்வளவு பேர் வல்லமை உள்ளவருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவர் சின்னவர் கிடையாதுங்க, பெரியவர். அவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னார்னா பாருங்க, கடல் அது வாட்டில் வழிவிடுது. இது சங்கீதக்காரர் எழுதுறாரு, கடலே உனக்கு என்ன வந்துச்சு, ஏன் ஓடுன? அப்போ அந்த கடல் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் வந்தார், அதனால நான் விலகிக்கிட்டேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. மலையே நீ ஏன் துள்ளுன? அது சொல்றாரு, கர்த்தர் என் மேலே ஏறி வந்தார் இல்லையா, அப்போ நான் துள்ளாமல் என்ன முடியும்? ஒரு நல்ல பாடல் இருக்கு, கேட்டேன் 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 என் இயேசு எப்போது வருவார் என்று வானத்தை கேட்டேன். அது சொன்னிச்சான், எனக்கு தெரியாதுன்னுச்சான். ஏன்னா அவர் வரும் பொழுது நான் வாகனமாக வருவேன். நான் போய் மலைகளை கேட்டேன், மலைகளே எப்போது என் இயேசு வருவார் என்று. அது சொன்னிச்சு, அவர் வருகையை நாங்கள் இல்லாமல் போவோம். இப்படியே ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இயேசுக்கிட்டே வந்து கேட்குறாங்க, என் இயேசுவே எப்போது நீங்கள் வருவீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கும் தெரியாது, பிதா எப்போ போகலான்னு சொல்கிறாரோ அப்போ நான் வருவேங்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ எப்போன்னு யாருமே முடிக்க முடியும், ஆனால் அவர் எப்போ வருவார், எப்படி போனாரோ, தூதர்கள் சொன்னாங்க எப்படி போனாரோ அப்படியே வருவேன். வெளிப்படுத்தல சொல்றாரு, சீக்கிரமாய் வருவேன், திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன். அப்ப அவருடைய வருகை நிச்சயமா இருக்கு, இதுல யாருமே மாற்றுக்கிறது கிடையாது. உலகமே அவருடைய வருகைக்கு நம்பிக்கொண்டிருக்கு. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பைலட்லாம் விமானத்துலலாம் 2 விமானி வச்சிருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் இயேசு வருவார். அவர் வரும் பொழுது ஒரு விமானி எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாலும் இன்னொரு விமானி வந்து கரை இறங்கிடலான்னு சொல்லி 2 பைலட் வைத்திருக்கிறதாக வரலாறு சொல்லுது. அவர் சீனாய் மலையில தான் வந்து இறங்குவாராம். அதனால அந்த மலையில பிளவு உண்டாகும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ அதில் கிராக் வந்துருச்சான், ஒரு கோடு வந்துட்டதாக அறிவியல் நிபுணர்கள், அந்த மலை வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பூமி வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த சீனாய் மலையில் ஒரு கிராக் வந்துருச்சு அப்படின்னு. இன்னொன்று கழுகு குஞ்சுகள் வரும்னு வேதத்தில் இருக்குது அந்த கடைசி காலத்தில். இப்போ அந்த கழுகுகள்லாம் பிறந்துருச்சு, கழுகு குஞ்சுகள்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி அறிவியல்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிப்புகள். அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு வானம் ரெடி ஆயிருச்சு, மலைகள் ரெடி ஆயிருச்சு, பறவைகள் ரெடி ஆயிருச்சு. எக்ஸப்ட் மனுஷர்களாகிய நாம தான் இன்னும் ரெடியாகாமல் இருக்கிறோம். அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு ரெடியாக நிற்கிறோமா? இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு காலையில், இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டாருன்னா நம்ம கற்புள்ள கன்னிகைகளாக அவருக்கு எதிர்கொண்டு நம்ம நிற்கிறோமா? இப்போ பாருங்களேன், இவன் இயேசு அவன் இருக்கிற மரத்துக்கடியில் வந்துட்டார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கத்தான் போனால் இப்போ இயேசு பக்கத்திலே வந்துட்டார். இவன் அங்கேருந்து உத்து பார்க்குறேன், இயேசுவை பார்த்துடலாம். கூட்டம், பயங்கர கூட்டம், ஒரே கூட்டமாக இருக்கு. அந்த கூட்டத்தில் இயேசு யார்? இவனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா முன்ன பின்ன இயேசுவே அவன் பார்த்தது கிடையாது. ஒரே மாதிரி பேதுருவும் இருக்கிறாரு, இயேசுவும் இருக்காரு, யோவானும் இருக்கிறாங்க, யாக்கோப்பு இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாருமே அந்த காலத்தில் தாடி வச்சுருப்பாங்க, சால்வை பற்றி இருப்பாங்க. இப்போ இவனுக்கு தடுமாற்றமாகி போச்சு, இயேசுவை நான் எப்படி பார்க்கறது? எல்லாம் ஒரே பொசிஷன். இப்போ நானும் பிரதர் ஜெயராஜ், தாஸு, அங்கே தம்பி சங்கராபுர தம்பி இருக்கிறாருன்னா உருவ தோற்றம்லாம் எங்களை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். இதில் யார் ஊழியக்காரன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
எழுதி ஒட்டியிருக்கிறோமா, எங்கேயாவது ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோமா, கண்டுபிடிக்க. முன்ன பின்னு தெரிஞ்சால் தான் இவர் தான் ஊழியக்காரர், இவர் தான் பிரதர், இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தெரியாதவங்களுக்கு தெரியாது. இப்போ பேதுரு அவனை சகைவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். என்ன, இதில் யார் இயேசுவாக இருக்கும்? எல்லாரும் ஒரே மாதிரி வர்றாங்களே, ஒரே மாதிரி நடக்கிறாங்களே, கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியலையே. அப்போ தான் இவனுடைய இத்தனை கேள்விகளுக்கும் பதிலாகத்தான் பாருங்களேன், வசனத்தை பாருங்கள், 5வது வசனம். இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது, கைத்தட்டி இந்த வசனத்தை வாசிக்கணும். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது, ஒரு ஃப்ராம்பர்சி சொல்லவா, இயேசு இந்த இடத்தில் வந்த பொழுது, அங்கே வந்த பொழுது அவனை பார்த்தாரு, இங்கே வந்த பொழுது ஒன்றை பார்க்குறாரு. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை பார்க்கத்தான் இயேசு இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க, இயேசு உங்களை பார்க்க வந்திருக்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்கள், சிஸ்டர், இன்னைக்கு 7 கண்கள் உள்ள தெய்வம் உன்னை பார்க்க போகிறாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கை சரித்திரமே மாறப்போகுது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தொடுதலை நீ பார்க்க போகிற. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை நடத்த போறாரு. அந்த நாள் இந்த நாள் தான் என்று நீ விசுவாசி. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். அவன் இத்தனை கேள்வி மனசுக்குள்ள இருக்குது. யார் இயேசுன்னு நினைக்கிறான். இயேசு அடியில் நின்று அவனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்களே. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அன்னார்ந்து பார்த்து என்ன சொன்னாரு, அவனை கண்டு எப்படி கூப்பிடுறாரு, சகைவுவே. எப்படி கூப்பிடுறாரு, சீக்கிரமாப்பா இறங்கி வாப்பா, இன்றைக்கு நான் ஓ வீட்டில். இதாங்க அழைப்பு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இயேசு அவனை அழைக்கிறார். நீ இறங்கி வந்திருப்பா, இறங்கி வந்திருப்பா, இறங்கி வந்திருப்பா. நீ இருக்கிற இடத்துல இருந்து இறங்கி வாப்பா, சீக்கிரமா வா, லேட் பண்ணிடாத. இன்னைக்கு உங்களையும் அப்படிதான், சீக்கிரமா வந்துரு இயேசுன்னு இடத்துல. கால தாமதம் பண்ணாத. அடுத்த வருஷம் வந்துக்கலாம், அடுத்த மாதம் வந்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு வேதம் படிச்சுக்கலாம், நாளைக்கு சர்ச்சுக்கு போய்க்கலாம். இப்போ சில பேரை கேட்டால் சொல்லுவாங்க, இந்த வேலையை வாங்கிட்டு வந்துடுறேன் பிரதர். அப்புறம் சொல்லுவாங்க, இந்த கொஞ்சம் படிப்பு இருக்குதுங்க, முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைகள்லாம் பெற்று எடுத்துட்டு வளர்த்துட்டு காலேஜுக்கு அனுப்பிட்டு கூட நாங்கள் வந்துடுறோங்க. என்னமோ எழுதி கொடுத்த கேரண்டி உள்ள வாழ்க்கை மாதிரி. நாளே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இவர் காலேஜ் போக வரையும் உட்காந்துருப்பாரா கர்த்தர்? ரயிலுக்கெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஃப்ளைட்டில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும், ரயிலுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும். இல்லாட்டி அவங்க ஓடுன ஓட்டம் நமக்கு தான் தெரியும். சில பேர் கரெக்ட் டயத்துக்கு போனவங்க அந்த ரயில் விட்டுட்டு போயிடும். அப்புறம் இவங்க ஓடி போய் எதையாவது ஒரு கேரேஜில் தொத்திக்கிட்டு போய் கடைசியில் தான் சீட்டை பிடிக்கங்காட்டியும் பெரிய பாடாக போயிடும். அப்போ உலகப்புறமான ஒரு பயணத்துக்கெல்லாம் கரெக்டாக போகிறோம், பரலோக பயணத்துக்கு நம்ம தாமதமாக போனால் நம்முடைய அழைப்பை மாறி போயிருந்த இவனுடைய பிள்ளைகளே. இவனை பார்த்து இயேசு சொல்றாரு, சீக்கிரமாக இறங்கி வந்திருப்பா, நான் உன் வீட்டில் இன்னைக்கு தங்கணும். அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆபிரகாமை கர்த்தரை அழைத்தாரு, அடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இப்போ சகைவே கர்த்தரை அழைத்தாரு, அடுத்து அவனை என்ன பண்ணினார் பாருங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்க, 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு, கைத்தட்டுங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, சகைவு வீட்டுக்கு என்ன வந்துருச்சு, ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா, ரட்சிப்பு வந்துருச்சு. என்ன காரணம்? இந்த ரட்சிப்புக்கு என்ன காரணம்னா, அவன் பாவத்தை அறிக்கை செய்தான். ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நீ உள்ளதை உள்ளதென்று ஒத்துக்கொள்ளணும். யாக்கோபை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, யாக்கோபு சொல்கிறேன், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும்னு கெஞ்சுறேன். நீ ஆசீர்வதித்தால் ஒளியவும் விட மாட்டேன். ஏன்னா முன்னாடி ஏசா நின்று கொண்டு இருக்கிறேன், என்னை அழிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். எனக்கு முன்னாடி பிரச்சனை பெருசாக இருக்குது, எங்கள் அண்ணன் கோபத்தோடு வந்து நிற்கிறேன் அப்படி சொல்லி கதறேன். தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிச்சு விடிய விடிய அழுகிறேன். அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, உன் பேர் என்ன? இதே கேள்வியை ஒரு நாள் ஈசாக்கு கேட்டார், உன் பேர் என்ன? அங்கே என்னதுமா சொன்னேன், என் பேர் ஏசா. வேஷம் மாதிரி போகிறேன், ஏசா வேடத்தில் போய் அப்பாவை ஏமாற்றிட்டு அப்பா கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதே கேள்வியை இன்னைக்கு ஏசப்பா கேட்குறாரு, பிதாவாகிய தேவன் கேட்குறாரு, அங்கே வந்து தூதனானவர் கேட்குறாரு, உன் பேரு ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னேன், இப்போ என்ன சொல்கிறேன் தெரியுமா, என் பேர் யாக்கோப்பு தான், நான் ஏமாத்தினவன் தான், நான் பித்தன் தான், நான் பலவிதமான காரியங்களை செஞ்சவன் தான், எங்கள் அண்ணனை ஏமாத்தினவன் தான், எங்கள் அப்பாவை ஏமாத்தினவன் தான், எங்கள் மாமனாரை ஏமாத்தினவன் தான், நான் ஏமாற்றுக்காரன் தான். உள்ளதை உள்ளதென்று அவன் ஒத்துக்கொண்டான். யாக்கோப்பு என்றா எத்தன் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் இருக்கு. அப்போ இதிலிருந்து என்னன்னா,
ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க பேருக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? சாராய்க்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சாபிராமுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆபிரகாமுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சாராளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அர்த்தத்து பேருக்கு அர்த்தம் உண்டு. எபினேசர் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கிதியோன் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வேதத்தில் அர்த்தம் இல்லாமல் எந்த பெயருமே இல்லை. அப்போ உங்கள் பேரும் என்ன பேரோ அந்த பேருக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். இப்போ கர்த்தர் அவனை பார்த்து, அவன் உள்ளதை ஒத்துக்கிட்டேன், நான் எல்லாத்துக்கிட்டையும் ஏமாற்றிட்டேன், கொள்ள பொருளை ஏமாற்றி வாங்கிட்டேன், நான் எல்லாத்தையும் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நீங்களும் யாரையாவது ஏமாத்திருந்தா இன்னைக்கு முடிவெடுத்து மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவரே, அப்பாவை ஏமாத்திருந்தா அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அம்மாவை ஏமாத்திருந்தா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அண்ணனை ஏமாத்திருந்தா அண்ணன்ட்ட மன்னிப்பு கேளுங்க, தங்கச்சி அக்கா யாரை நீங்கள் ஏமாத்திருக்கிறீங்களோ கர்த்தரை ஏமாத்திருந்தா அவர்கிட்ட என்ன ஏமாத்திருப்போம், இந்த வருஷம் இதெல்லாம் செஞ்சிருவேன்னு நம்ம பொருத்தனை பண்ணிவிட்டு அந்த பொருத்தனையை காத்தோடு காத்தா விட்டுட்டு போயிருப்போம். இன்னைக்கு நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம், நிறைவேற்றினமா? அப்போ ஆண்டவரை ஏமாத்திட்டோம்னு தானே அர்த்தம். எத்தனை பொருத்தனை பண்ணினீங்கன்னு எழுதி வச்சிருக்கிறீங்களா? அவசரத்துக்கு பொருத்தனை பண்ணுவோம். எப்படி எப்தா ஒரு பொருத்தனை பண்ணினார், நான் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னா முதல்ல வர்றதை பலி செலுத்திடுறேன். ஆனால் அவன் பொருத்தனை கடைசியில் பலியாய் வந்து நின்னது யார் தெரியுமா? சொந்த மகளே வந்துட்டா. அப்போ செலுத்தித்தானே ஆகணும். பொருத்தனை வாய் திறந்து சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து பொருத்தனையை மாற்றிடாதீங்க. கர்த்தரிடத்தில் பொய் சொல்லாதீங்க. அவர் உங்கள் பொருத்தனையை அவர் எண்ணி வைத்திருப்பார், எழுதி வைத்திருப்பார். அதை ஏமாற்றும் பொழுது அவர் வருத்தத்தோடு வேதனையோடு உட்கார்ந்துருப்பார். ஆண்டவரிடத்தில் என்ன சின்ன பொருத்தனை பண்ணினாலும் பெரிய பொருத்தனை பண்ணினாலும் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுங்க. இவன் சொல்கிறான் பாருங்க, யாரிடத்துல நான் அநியாயமாக வாங்கியிருந்தாலும் நான் கொடுத்துட்றேன் நாளத்தனையாய். உடனே கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அப்போ அழைச்சவர் அவனை ஆசீர்வதித்தார். அப்புறம் அந்த வீட்டை மகிமையுள்ள வீடாய் கர்த்தர் மாற்றினார். இப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அழைத்ததோடு அவனை விட்டுல, அவனை ஆசீர்வதித்தார். அப்போ வேதத்தில் நிறைய அழைக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க. அவர்களை நான் உங்களுக்கு காண்பித்துட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போனால் ரொம்ப நல்லா இருக்கும். 1 ராஜாக்கள் புஸ்தகம், இந்த அழைப்பு எப்போ வருதுன்னு நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே வருது. இங்கு ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை குறித்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஆழமான பகுதிகள். அநேகருக்கு புரியாததுனால அப்படியே விட்டுருவாங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 1வது வசனத்திலே வாசிக்கிறேன். பக்கர் 445. யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்லகேமுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒருவன் வாசிங்க, பிறப்பான். ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கு, எதிர்காலத்தில் இனிமேல் தான் அவன் பிறக்க போகிறான். இந்த பலிபீடம் இப்போ இருக்கிறது, ப்ரெசண்டில் இருக்கு. இப்போ இந்த பலிபீடத்தில் ஒரு தவறான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. யெரொபெயாம் என்கிற ராஜா தான் இந்த பலிபீடத்தை கட்டி அதில் அசுத்தமான காரியங்களை அவன் பலியிட்டு கொண்டு இருக்கிறான். இந்த பலிபீடத்தை குறித்து கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, அவன் என்ன பண்ணுனான்னு வேதம் சொல்லுது பாருங்களே. 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலி செலுத்த போனால், 12ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 12:27. இந்த ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள், 10 கோத்திரத்தை இவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. இந்த 10 கோத்திரத்து ஜனங்களும், இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பலி செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய யெரொபெயாமின் பக்கமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, நல்ல கவனிங்க, சிந்தித்தான், யோசனை பண்ணினான். பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும்
ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். ஒன்று சிந்தித்தான், ரெண்டாவது யோசனை பண்ணினான். இவன் எனக்கு 10 கோத்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் ஆசாரிய கோத்திரம், மிச்சம் ஒரு கோத்திரம் சாலமோனுடைய குடும்பத்துக்கு போயிடுச்சு. மீதி இருக்கிற 10 கோத்திரத்தை சாலமோனுடைய வேலைக்காரனாக இருந்த படை தளபதியாக இருந்த யெரொபெயாம் கையில் கர்த்தர் கொடுத்து, இந்த 10 கோத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ இவர்களை ஆட்சி செய்து உண்மை உத்தமமாய் ஆட்சி செய்யணும்னு சொல்லி இவன்கிட்ட கொடுக்குறாரு. இவன் என்ன யோசிக்கிறான்? பதவி வந்த உடனே, அதிகாரம் வந்த உடனே இவன் மனுஷீக யோசனை சிந்தனை பண்ணுறான். நாமளும் அப்படித்தாங்க. கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சி ஊழியத்தை கொடுத்த பாடு மனுஷீகம் உள்ளே வரக்கூடாது. எப்படி? அவரை நம்ம மிஞ்சிடணும், இவரை நம்ம மிஞ்சிடணும், இவரை எப்படி ஓவர்டேக் பண்ணணும், இவரை எப்படி ஓவர்டேக் பண்ணணும், இதெல்லாம் மனுஷ யோசனை. மனுஷ யோசனை ஒரு நாளும் ஜெயிக்கவே ஜெயிக்காது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுட்டார்னா யாராலையுமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ இவன் யோசிக்கிற பாருங்க, 10 கோத்திரம் எருசலேமுக்கு போனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ராஜா கிட்ட போய் சேர்ந்துக்குவாங்க, நம்மளை துரத்திடுவாங்க. அதனால இவங்களை எருசலேமுக்கு விடக்கூடாது. இப்போ உங்களையும் அப்படி தான் பண்ணுவாங்க. வீட்டில் ஏன் சர்ச்சில் தான் போய் ஜெபம் பண்ணணுமா, ஏன் சர்ச்சில் தான் போய் செய்தி கேட்கணுமா, அதே யூடியூப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, இங்கே அதிலே கேட்டுக்கொள்ளக்கூடாதா, தினமும் அங்கே போகணுமாக்கா, ஏன் வீட்டிலேயே நீ ஜெபிக்கக்கூடாதா? இதாங்க டைவர்ட் பண்ணக்கூடியது, சிதறடிக்கக்கூடிய ஆவி. இவன் பாருங்க, எருசலேமுக்கு போக விடாதபடி ஜனங்களை எப்படி சிதறடிக்கிறான் பாருங்க. அங்கே போகிறது உங்களுக்கு வருத்தம் உண்டாக்கும். அதனால இங்கேயே ஒரு கோயில் நம்ம கட்டுவோம், எருசலேமில் ஒன்றை கட்டுவோம் பாருங்க. ஒன்று பெத்தேலிலையும் ஒன்றை தானிலும் கட்டி 2 ரூபங்களை செஞ்சு 2 பக்கம் ஸ்தாபித்து வச்சுட்டான். மக்களை எங்கே போகக்கூடாது? எருசலேமுக்கு போகக்கூடாது. சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு போகக்கூடாது, மகிமை இருக்கிற ஆலயத்துக்கு போகக்கூடாது, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஆலயத்துக்கு போகக்கூடாது, மன்னா இருக்கிற ஆலயத்திற்கு போகக்கூடாது, ஆரோன் கோல் இருக்கிற ஆலயத்துக்கு போகக்கூடாது. அது போகாதபடி இவனே உன்னை உருவாக்குகிறான், கற்பனை பண்ணி உன்னை உருவாக்கி ஒன்றை தானிலும் ஒன்றை பெத்தேலிலும் வைத்து, இந்த காரியம் அடுத்த வசனம், இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகி ஒரு கோவிலை கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை, யார் ஆசாரியா? ஈனமானவர்கள், மோசமானவர்கள், தரக்குறைவானவர்கள், பேலியாளின் பிள்ளைகள், அசுத்தமான மனிதர்கள், இவர்களை ஆசாரியர்களாக இவனா செலக்டட் பண்றான். நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல இவங்களை அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, முன்குறிக்கப்பட்டவர்களான்னு முதல்ல பார்க்கணும். எல்லாருக்குமே ஜெபிக்க தெரியும், எல்லாருக்குமே பாட்டு படிக்க தெரியும், எல்லாருக்குமே பிரசங்கம் பண்ண தெரியும், எல்லாருக்குமே வேதம் தெரியும், மந்திரவாதிகளுக்கு கூட வேதம் தெரியும். ஆனால் அவங்க அழைக்கப்பட்டவங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா, முன்குறிக்கப்பட்டவங்களா, பிரித்து எடுக்கப்பட்டவங்களா, கர்த்தரால் அனுப்பப்பட்டவங்களான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம வெளி உலகத்தை தான் பார்க்கறது. பாருங்களே, ஈனமானவர்களை ஆசாரியன் ஆக்கினான் அப்படின்னா தரங்கட்டவர்களை ஆசாரிய உடைய போட்டு கொண்டு வந்து அந்த கோவிலிலே நிறுத்தினான். ஜனங்கள் அதை போய் வழிபட்டார்கள், அவர்களுக்கு இவர்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள். இப்போ அங்கே என்ன நடக்குது பாருங்க, 32ஆம் வசனம். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக, அங்கே எருசலேம் பண்டிகையில் அந்த ஆலயத்தில் என்னென்ன பண்டிகை கொண்டாடுறாங்களோ அதுக்கு ஒப்பான பண்டிகைகளை 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரியர்களையும் பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதில் தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். இது எதுவுமே கர்த்தர் சொல்லவே கிடையாது. எல்லாமே தன் மனதின்படி, சிந்தனையின்படி, தன் யோசனையின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லா வேலையும் செய்கிறான். காரணம் ஒன்றே ஒன்று தான், மக்களை விட்டு அங்கே போய் எருசலேமுக்கு போனாங்கன்னா சாலமோன் மகன்கிட்ட சேர்ந்துருவாங்க, அப்புறம் நம்ம ஆட்சி உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக இவனா தந்திரமான வேலைகளை செஞ்சு ஜனங்களை 10 கோத்திரத்தையும் தான் பக்கம் வச்சிருக்கேன். இந்த 10 கோத்திரத்தை யார் கொடுத்தா? கர்த்தர் தானே கொடுத்தார். கொடுத்தவருக்கே துரோகம் பண்ணுறேன் பாருங்க. நம்மளும் அப்படித்தாங்க. சம்பளத்தை யார் கொடுத்தா? சுகத்தை யார் கொடுத்தா? வீட்டை யார் கொடுத்தா? பிள்ளைகளை யார் கொடுத்தா? வேலையை யாருங்க கொடுத்தா? சபையை யாருங்க கொடுத்தா? கொடுத்தவருக்கு கொடுப்பதில் நமக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா?
ஆண்டவருக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அவருக்கு 10 கொடுக்க மனசு இல்லைங்க. நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு 1 மணி நேரத்தை கொடுக்க நமக்கு மனசு இல்லைங்க. கர்த்தருக்கே கொடுப்பதற்கு நமக்கு மன உற்சாகம் இல்லாமல் போய்விட்டது. காயின்னு நன்மை செய்திருந்தால் அவனுக்கு மேன்மை கிடைச்சிருக்கும், அவன் நன்மை அவன் செய்யலை. ஆபேல் நன்மை செய்தான், அதனால கர்த்தர் சொன்னார், ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, கொடுத்தவருக்கு கொடுப்பதில் நமக்கு வருத்தமே வரக்கூடாதுங்க. கர்த்தர் தானே உனக்கு நேரத்தை கொடுத்தாரு. 24 மணி நேரத்தை 2 மணி நேரத்தை குறைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணுவேன்? 24 மணி நேரத்தை உனக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அவருக்கு 1 மணி நேரம் கொடுக்க நமக்கு மனசு இல்லைங்க. ஜெபிக்கணும், ஜெபம் பண்ண சொல்கிறார், வேதத்தை படிக்க சொல்கிறார். உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அதை வாங்கக்கூடாது, இதை வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறீங்களே ஒழிய, ஏங்க நாங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டா சொல்கிறோம்? பைபிளில் இருக்கிறது தானே சொல்கிறோம், வசனத்தில் அதானே இருக்குது. பொய் சொல்லக்கூடாதுன்னு தானே இருக்குது, பிறருடைய மனைவியை இச்சிக்கக்கூடாதுன்னு தானே இருக்குது, பரிதானம் வாங்கக்கூடாதுன்னு தானே இருக்குது, சண்டை பண்ணாவது இருப்பாயின்னு தானே இருக்குது, கேலி கூத்து கும்மாளம் அடிக்கக்கூடாதுன்னு தானே இருக்குது, மதுபானம் பண்ணக்கூடாதுன்னு தானே இருக்குது. இருக்கிறது தானே சொல்கிறோம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, உள்ளதை சொல்லி இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம வருத்தத்தோடு இருக்கிறோம். ஆனால் பரவாயில்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு பலிபீடத்துக்கு தான் கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இந்த பலிபீடத்துக்காக ஒருத்தன் பிறப்பான், ஒருத்தன் இன்னும் பிறக்கலை, பிறப்பான். எப்போ பிறப்பேன்? இந்த பலிபீடத்தை உடைக்கிறதுக்கு ஒன்றை உண்டாக்கிட்டோம்னா அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தன் வரணும். பாருங்களே, யோசுவா ஒரு எரிகோவை உடைச்சிட்டான், இப்போ ஒருத்தன் எரிகோவை கட்ட வர்றேன். அப்போ யோசுவா சொல்லிட்டாரு, இந்த பலிபீடம் நான் எரிகோவை உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டேன், எவனாச்சும் ஒருத்தன் இந்த எரிகோவை கட்டி இதுக்கு வாசலை வச்சான்னு வச்சுக்க, மூத்த பிள்ளைய செத்துரும். 2வது நிலையை வைக்கிறப்ப 2வது பிள்ளையும் செத்துரும். சாபத்தை சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி பின் நாட்களில் ஒருத்தன் வந்து அதை கட்டி வைக்கும் பொழுது பிள்ளை செத்து போச்சு. காரணம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு மனுஷன் சொன்ன சாபம் அது மேலே இருக்குது. இப்போ பாருங்க, இந்த பலிபீடத்தை கட்டி இந்த பலிபீடத்தில் கன்றுக்குட்டிகளை பலியிட்டு ஈனமான ஆசாரியர்களை வைத்து எல்லாத்தையுமே தன் மனதில் நினைச்சபடியே செஞ்சான்ல. இந்த பலிபீடத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. அப்போ எல்லா பலிபீடமும் பலிபீடம் கிடையாது, கர்த்தருடைய பலிபீடம் தான் பலிபீடம். நீ எல்லா இடத்துலையும் பலி செலுத்தக்கூடாது, எல்லா இடத்துலையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, எல்லா ஊழியத்திலையும் இணைஞ்சு எல்லாம் கேட்டேன். அங்கேயும் ஜெபம் தானே பண்ணுறாங்க, இங்கேயும் ஜெபம் தானே பண்ணுறாங்க பிரதர், அங்கேயும் அப்படி தானங்க பண்ணுறாங்க, இங்கேயும் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த இடத்துல நீ போய் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உனக்குன்னு ஒரு மனைவி இருக்குது, உனக்குன்னு ஒரு புருஷன் இருக்குது, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, உனக்குன்னு ஒரு சபை இருக்குது. எல்லாவற்றிலையும் கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல தான் நீ போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்ம வாட்டில் நினைச்ச இடத்துல படி செல்லக்கூடாது. இப்போ இங்கே வேதம் சொல்லுது பாருங்களேன், இந்த இடத்துல இந்த பலிபீடத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. 2வது வசனம், அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா? 100% நிறைவேறிச்சு. எங்கே போய் நிறைவேறுது? நிறைவேறக்கூடிய இடத்தை நான் காண்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த வார்த்தை எங்கே வந்து நிறைவேறுது? எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு நிறைவேறுது? 1400 வருஷத்துக்கு பின்னாடி அது நிறைவேறுது. சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். வருடங்கள், காலங்கள், சமயங்கள், சந்தர்ப்பங்கள் மாறினாலும் வார்த்தை மாறவே மாறாது. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோசியா திரும்பி பார்க்கிற பொழுது அங்கே அந்த மலையில் இருந்து கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறையில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்பு அடையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவில் இருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகள் எல்லாம் பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறின அந்த கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும்
அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமரியாவிலிருந்து வந்து தீர்க்கதரிசினி எலும்புகளோடு விட்டு போனார்கள். அடுத்து பாருங்களேன், இந்த வார்த்தை நிறைவேறின இடத்த 1 நாளாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து இன்னும் நல்ல தெளிவாக இருக்குது. 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேங்க்யூ ஜீஸ். எடுத்துட்டா வாசிங்கய்யா, வாசிக்கலாமா? 10வது வசனம் 508வது பக்கம் வசனத்தை வாசிங்க. 10வது. சாலமோனின் குமாரன் ரெகபயாம். இப்போ இந்த ரெகபயாமும் யெரொபெயாமும் ஒரே காலத்தில் வாழ்கிறாங்க. இப்போ இவன் காலத்தில் தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த யெரொபெயாமுடைய மகன் யார்? அபியா. 1 அபியா, 2வது ஆசா. அப்படியே வாச்சிட்டு வாங்க. 3வது யோசபாத், 4வது யோராம், 5வது அகசியா, 6வது யோவாஸ், 7வது அமத்சியா, 8வது அசரியா, 9வது யோதாம், 10வது ஆகாஸ், 11வது எசேக்கியா, 12வது மனாசே, 13வது ஆமோன். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. 14வது யோசியா. இவன் தாங்க பிறக்கிறேன். 14 ஜெனரேஷனுக்கு பின்னாடி இவன் பிறந்து, யோசியா புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசியா ராஜா குறித்து ஒரு பெரிய புஸ்தகமே இருக்குது. நீங்கள் 2 ராஜாக்கள் கடைசியில் வரும் பொழுது யோசியா பிறந்து விக்கிரகத்தெல்லாம் ஒட்டச்சு எல்லா பலிபீடத்தையும் நிர்மூலம் பண்ணி இவன் எல்லாம் செய்கிறதெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ எத்தனை ஜெனரேஷனுக்கு பின்னாடி பிறக்கிறான்? 14 தலைமுறைக்கு பின்னாடி பிறக்கிறான். 1400 வருஷத்துக்கு பின்னாடி அவன் பிறக்கிறத 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்றாரு, ஒருத்தன் பிறப்பேன். கைத்தட்டி கர்த்தர், நீங்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை பார்த்துட்டார். எரேமியா பார்த்து சொல்றால, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர். இங்கே இருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கிடையாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது எப்படி சவுல் தப்பு பண்ணின பொழுதே தாவீதை நான் தெரிந்து கொண்டேன்னு கர்த்தர் சொன்னார். இன்னும் தாவீது பிறக்கலை, ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இது மாதிரி தாங்க உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழைப்பு கர்த்தருடையது. அழைச்சிட்டார்ல, அடுத்த பிளஸ்ஸிங் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அழைச்சிட்டாரு, அதை நான் இன்னைக்கு நம்பிட்டேன், அடுத்து என்னை ஆசீர்வதிப்பாரு. அடுத்து என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். இந்த 3 ஆசீர்வாதமும் உங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் தருவார். இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வச்சுச்சு. ஏவாள் போய் ஆதாமை வஞ்சித்து பழத்தை திங்க வச்சு மொத்தத்தில் 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? தேவ திட்டத்தை மீறிட்டாங்க. இப்போ ஆதாமையும் கர்த்தர் சபித்தாரு, ஏவாளையும் கர்த்தர் சபித்தாரு, சர்ப்பத்தையும் கர்த்தர் சபித்தாரு. இந்த 3வது சர்ப்பத்தை கர்த்தர் சபிக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வசனத்தை வாசிங்க. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். கை தட்டுங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றாய். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும். இந்த கர்ப்ப வேதனைங்கிறது ஆசீர்வாதமா சாபமா? பக்கத்தில் சொல்லுங்க. இந்த சாபத்தை நீங்கள் பின்னாட்களில் பாருங்க. கர்ப்ப வேதனை வருமுன்னே அவள் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்ப்ப வேதனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இது இவளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அப்போ பாவத்தில் வாழ்ந்தோம்னா சாபம் நமக்கு சொந்தமாகும். ஆனால் சாபத்தை விட்டுட்டோம்னா, சாபத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா, சாபத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம்னா, கர்ப்ப வேதனை வரும் முன்னே என்ன பிள்ளையை பெற்றெடுத்தாள்? ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இவளுக்கு கர்ப்ப வேதனையை கர்த்தர் சாபமாக கொடுக்கிறார். நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம். யாருனால பூமி சபிக்கப்பட்டு போச்சு? ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மீறி செஞ்சதுனால எத்தனை பிரச்சனை பாருங்க. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாங்க ஒரு தப்பு பண்ணிட்டு 9 அடி வாங்குவோம். தப்பு நமக்கு தண்டனையை கொண்டு வரும். உலகத்திலே பாருங்க,
அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தை மீறி நடந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன அதுக்குரிய தண்டனை வந்துடும். இப்போ வாகனத்தை ஓட்டிகிட்டு போகும்பொழுது ஹெல்மெட் இல்லை, அல்லது சீட் பெல்ட் இல்லை, அல்லது அந்த வாகனத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனோம்னா எல்லா இடத்துலையும் கேமரா பொருத்தி இருக்கிறாங்க. அந்த கேமரா உடனே நம்மளை பதிவு செய்து நம்முடைய வண்டி மேலே ஃபைன் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது, உங்கள் வண்டி நம்பரில் ஃபைன் ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, நாங்கள் எங்கேயுமே பிடிக்கலையே, என்னை யாருமே கேள்வியே என்னை கேட்கலையேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்கள் வண்டி மேலே ஃபைன் போய்கிட்டே இருக்கும், கட 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 கடன்னு ஃபைன் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் சட்டத்தை மீறி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அங்கே இருக்கிற எல்லா விதமான கேமரா மூலிமா பதிவு செய்து அது உங்களுக்கு சட்டத்தின்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இந்த நாட்களில் என்ன இருக்கு, தொழில்நுட்பம் பெருகி போயிடுச்சு. இவ பாருங்க 3 பேத்துக்குமே தண்டனை கொடுக்குறாரு. ஆதாமுக்கு தண்டனை, சபிக்கப்படுவாயின்னு சொல்றாரு. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ வேர்வையோடு பாருங்களேன் அவனை பார்த்து சொல்றாரு. வசனத்தை வாசிங்க 17. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தபடியா பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பேன். இன்னைக்கு ஆண் புத்தர்லாம் சொல்லுவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து வருத்தமாக வருவாங்க, என்ன சம்பாரிச்சும் பிரயோஜனமே இல்லை, வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே இல்லை, சம்பாரிச்சிட்டு மீதியே இல்லை. இதெல்லாம் எதனால் வருது? அன்னைக்கு வந்த சாபம், அன்னைக்கு வந்த சாபம். அப்போ சாபத்துக்கு விலகிட்டோம்னா இந்த வருத்தம் நமக்கு இருக்காது. ஆதாமையும் சபித்தாரு, ஏவாளையும் சபித்தாரு. மெயினாக இதை ஏமாத்தின சர்ப்பத்தை கர்த்தர் சபிக்கும் பொழுது சொல்கிறாரு, அவர் வந்து கைத்தட்டுங்க, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். யோசியா வருவான்னு 14 தலைமுறைக்கு சொன்னார். இயேசு வரப்போறத 4000 வருஷத்துக்கு பின்னாடி இயேசு வரப்போறாரு. அதை முன்னாடியே கர்த்தர் சொல்றாரு, அவர் வருவாரப்பா, அவர் நிச்சயமா வந்து உன் இன்னைக்கு தலையை நிமித்தி நீ ஏவாளை வஞ்சித்துட்ட, ஆதாம வஞ்சித்துட்ட. ஆனா இன்னொரு ஆதாமா இயேசு கிறிஸ்து வருவாரு. அவர் வந்து இன்னைக்கு நீ ஏமாற்றி இருக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்பாரு. அப்போ உன் அவர் சிலுவையில மிதிப்பார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுகிறது? வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், கொலேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 வசனத்தை நிழலாட்டமாய் நீங்க பார்க்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க குறித்து வைத்து கொண்டீங்கன்னா உங்க பின்னாட்களில் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு கைத்தட்டி படிக்கலாமா? முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புவித்தார். அங்கே வந்து எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், பிதா என்னை அனுப்பின எல்லா திட்டத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். பிதா எதுக்கு அனுப்பினார்? அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். இப்போ வந்துட்டார்ல, பிசாசு தலையை நசுக்குனார். எங்கே நசுக்குனார்? அந்த சிலுவையில் அவனுடைய எல்லா பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து அவனுக்கு செலுத்த வேண்டிய எல்லா பிராயச்சித்தத்தை செலுத்தி மக்களுடைய பாவத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சு அவனுடைய தலையை சிலுவையில நசுக்கினார். பாருங்களேன், கொலேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா இதை பவுலடிகள் அழகாய் காண்பித்து அழகாய் எழுதி வச்சிருக்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பக்கம் நம்ம 276. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, கைகளை தட்டுங்க, அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்க தாங்க பிசாசு தலையை மிதிச்சார். சிலுவையில தாங்க அவனுடைய வல்லமைகள்லாம் உரிந்து கொண்டார். அவன் நினைச்சான் இயேசுவை சிலுவையில் அடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சான். ஆனால் இயேசு சிலுவைக்கு போன ஒருபாடு சகல மனுஷனுடைய பாவத்தையும் அவர் சுமந்து சகல மனுஷனுக்கும் பாவத்திலிருந்து விடுதலையை அவர் கொடுத்துட்டாருன்னு அதுக்கு அடுத்து தான் பிசாசு தெரிஞ்சுக்கிட்டான். ஓ, இவரை சிலுவைக்கு போனதுனால அவருடைய ரத்தம் எல்லா பாவத்தையும் கழுவிருச்சே, மக்களுடைய முழு பாவத்தையும் இவர் சுமந்துட்டாரேன்னு சொல்லி அந்த இடத்துல பிசாசுடைய தலையை, அவனுடைய வல்லமையை கர்த்தர் முறியடித்தாரு. அதனால தான் லூக்கா 10:19 சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மனுஷனை கர்த்தர் அழைச்சாருன்னா
அடுத்து அவனை ஆசீர்வதிப்பாரு. இங்க பாருங்களே, கர்த்தர் சொன்னார், அவர் வந்து நசுக்குவார்னு சொல்லி அப்பயே சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அவர் வந்தாரு, அவன் தலையை நசுக்குனாரு, இந்த ஜனத்தை அவர் ஆசீர்வதித்தார். இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்றேன், பின்னாடி நடக்க போற காரியத்தை முன்னாடி கர்த்தர் எப்ப சொன்னாரு. ஏசாயா தீர்க்கதரிசி 44:28 வசனத்தை வாசித்து பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தைகள். இதனுடைய அர்த்தம் தெரியாதனால ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 44:28 கோரேசை குறித்து கர்த்தர் சொல்ற வார்த்தை. 44:28 கோரேசு பாபிலோன்ல இருக்கிற ஒரு ராஜா. அங்க இருக்கிற ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்றாரு, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். கை தட்டுங்க பார்க்கலாம். அவனை குறித்து கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நானே. கோரேசுங்கிறது வேற நாட்டு ராஜா. அந்த நாட்டு ராஜா தேவனுக்கு மேய்ப்பனா இருந்து தேவனுக்கு சித்தமானதெல்லாம் செய்வானா. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்னாரு, இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைச்சிருக்குது. ஒருவேளை இந்த காலத்துல நீ மௌனமா இருந்துட்டேன்னு வச்சுக்க, ரட்சிப்பு வேறு வழியா வந்துடும். அப்ப நீயும் உன் தகப்பன்னு வீட்டாரும் என்ன செய்வீங்க? வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க, தள்ளப்படுவீங்க, அழிக்கப்படுவீங்க. இப்ப நாம அமைதியா இருந்தா கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டாரு. இங்க மேய்ப்பனை குறித்து சொல்றாரு, வேற இடத்துல இருக்கிற ஒரு மேய்ப்பனை பத்தி சொல்றாரு. அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தானே கிடையாது, அவன் யூத கோத்திரத்தானும் கிடையாது, அவன் ஆபிரகாம் வம்சத்துல வந்தவனும் கிடையாது, அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தானும் கிடையாது, அவன் வேற இனத்து ராஜா. ஆனா அவனை கர்த்தர் சொல்றாரு, என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இவன் அதை செஞ்சானா? வேற ஜனங்களும் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாங்கங்க. ஈரோம் என்கிறவன் ஆலயத்தை கட்டுவதற்கு மரங்களை எல்லாம் கொடுத்தான், அரண்மனையை கட்டுவதற்கு சாலமோனுக்கு மரங்களை எல்லாம் கொடுத்தான். இன்னும் வேதத்துல நிறைய பேர்கள் வெளி நபர்களை வைத்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு ரொம்ப பயனுள்ள வேலைகளை அவர்கள் செய்தார்கள். அப்ப ஊழியத்துல நம்ம மட்டும் கிடையாதுங்க, நம்ம அமைதியா இருந்தா யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் செய்வார். காக்கா ஊழியம் செய்யுங்க, கழுகு ஊழியம் செய்யுங்க, கழுதை ஊழியம் செய்யுங்க, மீன் ஊழியம் செய்யுங்க, நட்சத்திரம் ஊழியம் செய்யுங்க. நட்சத்திரம் கரெக்டா வழிகாட்டி கூட்டிட்டு வந்துட்டு சாஸ்திரிகளை இயேசு இடத்துல கொண்டு வந்து காட்டுச்சு. மீன் கரெக்டா யோனாவை கொண்டு போய் காட்டுச்சு. அப்ப விலங்குகள் கூட கர்த்தருடைய ஊழியத்தை சரியா செய்யுது. ஆனா மனுஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் போகாட்டி எப்படி ஊழியம் நடக்கும், நான் போகாட்டி அங்க யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் செய்வார். ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சபைக்கு வந்தார். அன்னைக்கு சபை விசுவாசிகள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வரல, அவங்களாம் நினைச்சிட்டாங்க நம்ம போகாட்டி எப்படி ஊழியம் நடக்கணும். அந்த ஊழியக்காரர் நல்ல தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனுஷர் வந்தாரு, நின்னாரு, பார்த்தாரு, விசுவாசிகளை காணாம். ஆனால் அவர் சோர்ந்து போய் விடலை. ஆண்டவர் இடத்துல நின்று சொன்னாரு, எல்லா தூதர்களுக்கும் சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளுடைய தூதர்களும் இயேசுவின் நாமத்தில் இங்க வரட்டும்னு கட்டளை கொடுத்தார். அப்படி கட்டளை கொடுத்த உடனே எல்லா ஏஞ்சல்ஸ்கள் எங்கெங்க விசுவாசிகள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஏஞ்சல்ஸுகளும் உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா இவரு அந்த பணிவிடை ஆவிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். அந்த ஆவிகளை பார்த்து இவர் கட்டளை கொடுத்த உடனே எல்லா ஏஞ்சல்ஸும் சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் பிரசங்கம் பண்ணார். எல்லாம் கேளுங்க, கரெக்டாக போய் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, அடுத்த வாரம் வர்றப்ப எல்லாத்தையும் அடித்து இழுத்துட்டு வந்துடும், அடுத்த வாரம் சபையில் எல்லாரும் இருக்கணும், உங்களுக்கு கட்டளை கொடுக்குறேன்னு இயேசுவின் நாமத்தில் கொடுத்தார். ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் அவ்வளவு அத்தாரிட்டி பவரை கொடுத்திருக்கிறார். ஏன்? நம்முடைய கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால கர்த்தர் நம்ம மீது அவ்வளவு நேசமுள்ள தேவனா இருக்கிறாரு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இந்த ராஜா செஞ்சானா அப்படின்னா நீங்க பாருங்களேன், எஸ்ரா புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா இதனுடைய பதில் இங்க இருக்கு. எஸ்ரா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வந்தீங்கன்னா அவர் செய்த வேலை, அந்த கோரே செய்த வேலையை எஸ்ரா புத்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தா பாபிலோன்ல இருக்கிற அத்தனை பேரையும் அவர் எப்படி அனுப்பினார் என்று வசனம் சொல்கிறது. இதெல்லாம் நீங்க அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி படிச்சா தான் வசனத்தினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம்லாம் தெரியும். பக்கம் 589 பக்கம், எரேமியாவின் வாயில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் வருங்க. இவர் என்ன நாட்டு ராஜா? பெர்சியா நாட்டு ராஜா. இது பாபிலோன்ல இருக்குது பக்கத்துல. 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவை கோரேசின், கை தட்டுங்க, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால். அப்ப இஸ்ரவேல் ராஜாவுடைய ஆவியையும் அவர் ஏவ முடியும்.
யூதா ராஜாவின் ஆவியையும் அவர் ஏவ முடியும், பெர்சியாவின் ராஜாவின் ஆவியையும் அவர் ஏவ முடியும். நீ பேசாம இருந்தேன்னா யார் ஆவியையும் ஏவி கொண்டு வந்து ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுவார். நம்ம பேசாம இருந்தா ஸ்தேவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறார், அவர் ஊழியம் செய்வார். இனி வர்ற நாட்களில் பாருங்களே, பூமி அதிரும்படி கர்த்தர் அவரை பயன்படுத்துவார். ஏனென்றா நம்மளால இல்லை, அழைப்பு கர்த்தருடையது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா அமைதியா இருந்தா யாரை கொண்டும் கர்த்தர் செய்வாருங்க. நீங்கள் நான் என்ன, ஆண்டவர் கொடுத்த இந்த பொன்னான காலத்தை மண்ணாக்காம இயேசுக்காக எதையாவது செய்ய பிரயாசப்படும். நீ பேசாம தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தேன்னா உனக்காக அவர் காத்திருக்க மாட்டாருங்க. அவருடைய விமானம் ஜெட்டு விமானம், ஏறிக்கிட்டேன்னா விமானத்தில் பறக்கலாம், இல்லாட்டி அதில் வேற ஆளை ஏற்றிக்கிட்டு போய் வேலையை முடிச்சு பரலோகத்தினுடைய திட்டத்தை அவர் இந்த பூமியில் நிறைவேற்றிடுவார். இப்போ இந்த கோரேஸ் ராஜா வந்து என்ன செய்கிறாரு பாருங்க, 2வது வசனம் நல்லா ருசிச்சு ரசிச்சு படிக்கணும். பாபிலோனில் இருக்கிற பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், பாருங்க அவன் ஏற்றுக்கொண்டாங்க கர்த்தரை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம், கைத்தட்டுங்க, எனக்கு தந்தரிலே யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி, கைத்தட்டுங்க, எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இது சொல்றவர் யாரு? கோரேஸ் சொல்றார். பெர்சியாவின் நாட்டு ராஜா சொல்றாரு, வேற தேசத்துல இருக்கிற பாபிலோன்ல இருக்கிற ராஜா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை, கைத்தட்டுங்க, கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே, எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அவன் சொல்றாங்க, தேவனே தேவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தரே கர்த்தர். நீ நான் சொல்றது பெருசு கிடையாதுங்க. பிறப்புல கிறிஸ்தவர்கள், முன்னோர்கள் கிறிஸ்தவர்கள், 10 தலைமுறை கிறிஸ்தவர்கள், நீ இயேசுவை இயேசுன்னு சொல்றது பெருசு கிடையாது. ஆனா வேற இடத்துல இருந்து வந்து உட்கார்ந்த தம்பி சொல்றான் இல்ல, அதாங்க பெருசு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கோரேஸ் செய்யறதாங்க பெருசு. கோரேஸ் வேற நாட்டு ராஜா, அவன் பாருங்க பெர்சியாவினுடைய ராஜா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தரே கர்த்தர், கர்த்தரே தேவன். அடுத்த வார்த்தையை பாருங்களேன், அவன் எழுதுறான் பாருங்க, அந்த ஜனங்களின் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமிலுடைய தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில், கைதட்டுங்க, உற்சாகமாய் காணிக்கையை கொடுத்து அனுப்புகிறது மன்றி அவனுக்கு பொன்னு வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய, கைதட்டுங்க, கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பின விளம்பரம் பண்ணிவித்தான். இதை பூரா வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. விளம்பரமா பண்ணன. அடுத்த வசனத்தை பாருங்களே, 2ஆம் அதிகாரத்துல பாபிலோனுக்குள்ள கொண்டு போய் நேப்காத்து நேசர் வச்ச 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அதுல பூரா பேத்தை நீங்க படிச்சுக்கிட்டு வரதே உங்க முடியை காண போயிடும். அம்புட்டு பேத்தை விடுதலை ஆக்குறான், உடனே விடுதலை பண்றான், டெலிவரன்ஸ் பண்ணி எல்லாம் கிளம்பு கிளம்பு போய் முதல்ல ஆலயத்தை கட்டு, இங்க எவனுக்கும் இங்க வேலை கிடையாது, எல்லாம் கலப்பு எழுப்பு, என்னென்ன பொருள் கொண்டு வந்த எல்லாம் எடுத்துட்டு போ, ஆலயத்தின் பொருள் என்னென்ன பாபிலோன்ல இருக்குதோ எல்லா பொருளையும் விடுதலை ஆக்கி அவன் எருசலேமுக்கு அனுப்பி வைத்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தன்னுடைய கஜானாவில இருந்து காசு கொடுக்கணும், அவங்க செல்லின் செலவு கொடுக்கணும், அவங்க கட்டுமானத்துக்கு பணம் கொடுக்கணும், ஒன்னும் தாமதப்படக்கூடாது, எதுவும் தாமதப்படக்கூடாது, எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாவற்றையும் கொடுத்து அந்த ஆலயம் திரும்பவும் அங்க கட்டப்படணும். கைத்தட்டுங்க. செய்தவர் யாரு? கோரேஸ் செஞ்சாரு, தரியு செஞ்சாரு. 2 ராஜாக்களும் மாறி 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 செஞ்சதுனாலதான் தேவனுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டுச்சு. கைத்தட்டி இதைத்தான் தானியல்ல வாசிக்கிறோம். கோரேஸ் ராஜா காலத்திலிருந்து தரியு ராஜா காலம் வரையும் தானியலுடைய காரியம் எப்படி இருந்துச்சான்? ஜெயமா இருந்துச்சான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த 2 ராஜாக்களும் என்ன எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருடைய ஊழியத்திற்கு உதவியா இருந்தவர்கள். வேற நாட்டை ஆண்டாலும் வேற இனத்துல இருந்தாலும் அவங்க இருதயம் கர்த்தரோடு இருந்துச்சு. அவங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு உதவியாய் இருந்தார்கள். ஊழியம் கட்டப்படுவதற்கு அனுசரணையாய் நின்றார்கள். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது நிறைவேறும். உங்களுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்லி நான் முடிக்கட்டும். ஏசாயா 41:9 எல்லாரும் ஆளுக்கு ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். தேவன் உங்களையும் என்னையும் குறித்து என்ன சொல்றாரு? ஏசாயா 41:9. தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். வாஞ்சியோடு வசனத்தை படிக்கணும். ஏசாயா 41:9. தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். வசனத்தை வாசிக்கலாமா? நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை
அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து கை தட்டுங்க. உங்களை பார்த்து சொல்ற, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இப்ப இங்க இதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என் தாசன். நம்மளை ஒவ்வொருத்தரையும் பார்த்து பரலோகம் சொல்லுது, நீ என்னை தெரிந்து கொள்ளலப்பா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டேன்? நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். தெரிந்து கொண்டவர் எப்படி உங்களை வெறுப்பார்? உங்களை முன்குறித்தவர் எப்படி உங்களை தள்ளி விடுவார்? அவர் உங்களை அழைச்சிருக்கிறார் இல்லையா? நிச்சயமாய் உங்களை நீதிமானாய் மாற்றுவார். நீதிமானாய் மாற்றினவர்களே கை தட்டுங்க, நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். நிச்சயமா நீங்க மகிமைப்படுவீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாய் உங்கள் பெயர் நாமத்தை கர்த்தர் கீர்த்திப்படுத்துவார். உங்களை அழைச்சவர் அவரு, தெரிந்து கொண்டவர் அவரு, முன்குறித்தவர் அவரு. அவர் சொல்றார், நீ என் தாசன். இதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அடுத்து பாருங்களேன், 42:1, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவன் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புரட்சாதியருக்கு நியாயத்தை. இது இயேசுவை குறித்து சொல்லி வைத்திருக்கிறாரு. 44:2 வாசிங்க. 44:21, 44:21. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். யாக்கோப்பே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. கை தட்டுங்க, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இப்போ உங்களை உருவாக்குறாரு பார்த்தீங்களா? உங்களுக்கு எல்லாத்தையும் பயிற்றுவிக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கும் பொழுது அவன் ஐஏஎஸ் ஆவானா, ஐபிஎஸ் ஆவானா, அல்லது இன்ஜினியர் ஆவானா, டாக்டர் ஆவானா, யாருக்கு தெரியும்? அவன் உருவாக்குகிற இடத்துல அவன் எப்படி குயவன் கையில் வணைந்து கொடுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் பாத்திரமாய் உருவாக்கப்படுகிறான். படிக்கும் பொழுதே சொல்லுவாங்க, இவனுக்கு நல்ல மேக்ஸ் வரும், இவன் நல்ல சயின்ஸ் வரும், இவன் நல்ல படம் போடுவேன், இவனுக்கு நல்ல இங்கிலீஷ் வருது, இங்கிலீஷ் உச்சரிப்பு அழகா இருக்கு, இவனுக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வருது. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கு, ஒரு திறமை இருக்கு. அதை உருவாக்குகிறவர்களுக்கு தெரியும். பயிற்றுவிக்கிற ஆசிரியர்கள் கரெக்டாக இவனுக்குள்ள இன்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்டயே இருக்கிறதுனால அவங்கள பார்க்க அவங்க சொல்லுவாங்க, இவன் இந்த விதத்தில் திறமையுள்ளவனாக வருவேன். எப்படி? அவங்க கூடயே இருக்கிறதுனால அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் எதில் திறமையுள்ளவன் என்பதை, சிலருக்கு விளையாட்டு பிடிக்கும், சிலருக்கு திறமை இருக்கும், சில பொருள்களை உருவாக்குவதில் இருக்கும், சிலருக்கு நிர்வாக திறமை இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திறமையை கர்த்தர் உள்ள வச்சிருப்பார். அந்த திறமையை நமக்கு அழைப்பை தெரிந்து கொண்டுட்டோம்னா அதன் வழியாக நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? எலும்பி புறப்பட்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிடலாம். அப்போ அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. 21 வசனம், இஸ்ரவேலே, யாக்கோப்பே, இவைகளெல்லாம் நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். கை தட்டுங்க, இஸ்ரவேலே. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க ப்ராப்பர்சி வேணும்? நம்ம சொல்கிறது, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே, என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரே, எல்லாம் கேட்டுட்டாருங்க. உடனே பதில் கொடுத்தோம்னா மகிமை உனக்கு என்னதுன்னு தெரியாதுங்க. கானான் தேசம் ரொம்ப பக்கத்தில் தாங்க, இப்படி குறுக்கு பாதையில் போனால் பக்கத்தில் தாங்க. ஆனால் ஆண்டவர் குறுக்கு பாதையில் கூட்டிகிட்டு போகல, கொஞ்சம் சுற்றி வளைச்சி கூட்டிகிட்டு போனார். வாப்பா, ஒரு 40 வருஷம் நம்ம 2 பேரும் பிரயாணம் பண்ணுவோம், நிறைய அற்புதத்தை உனக்கு நான் காண்பிக்கணும். சுற்றுலா மட்டும் போய் பார்க்க விரும்புகிறோம், பக்கத்தில் இருக்கிற பார்த்துட்டு வந்துடுறோமா? தூரத்தில் போய் அதெல்லாம் பார்க்காத காட்சியெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறான். கர்த்தர் மட்டும் நம்மளை கொஞ்சம் அழகாக நடத்தினா நமக்கு பிடிக்க மாட்டேது. சீக்கிரமாக தரமாட்டேங்கிறாரு, சீக்கிரமாக கொடுக்க மாட்டேங்கிறாரு. சீக்கிரமாக கொடுத்தா அதிசயம் எப்படிங்க தெரியும்? அழகா இப்படி பக்கத்தில் போயிருந்தாருன்னா கானானையும் பார்த்துருக்க மாட்டாங்க, செங்கடலையும் பார்த்துருக்க மாட்டாங்க, யோர்தானையும் பார்த்துருக்க மாட்டாங்க, எரிகோவையும் பார்த்துருக்க மாட்டாங்க, மன்னாவும் கிடைச்சிருக்காது. இடையில இருக்கிற கானானியர்கள், ஏத்தியர்கள், எபூசியர் யாரையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. பக்கத்தில் பின் பக்கத்தில் அது இருந்துச்சு, போயிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? சுற்றுப்பாதையில் கூட்டி போனார். எதற்குன்னா சில அதிசயங்களை உனக்கு காண்பிக்க. கைத்தட்டி கர்த்தருக்கு, உனக்கும் அவர் ஜீவனுள்ளவர் என்பதையும் நான் அவருடைய பிள்ளை என்பதையும் நமக்கு நல்ல தெளிவாய் காண்பிக்கிறதுக்கு கர்த்தர் கொஞ்சம் என்ன செய்வார்? புதிய பாதையில் நம்ம நடத்துவார். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாய் பதில் உண்டு, நிச்சயமாய் அற்புதம் உண்டு, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு அழகா வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவனை ஒருவனாய் இருக்கையில் அழைத்தேன். அழைச்சிட்டு என்ன பண்ணார் தெரியுமா? அவனை ஆசீர்வதித்தேன். எப்படி ஆசீர்வதித்தார் சொல்றாரு? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சபடியா உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்து. கை தட்டுங்க பார்க்கலாம். நான் இங்க வரும் பொழுது வேடிக்கையாளர்களாய் வந்தவர்கள், வேடிக்கை பார்க்க வந்தவர்களே இன்னைக்கு மகிமையின் பாத்திரங்களாய் கர்த்தர் இந்த ஊழியத்தில் மாற்றி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப அழைப்பு கர்த்தருடையது. கைத்தட்டி சொல்லுங்க. ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை நான் அழைத்தேன். அழைத்ததோடு விட்டுறல, உங்களையும் அழைத்ததோடு விட்டுற மாட்டார்.
அடுத்து சொல்றாரு, அதே வார்த்தையை போடுறாரு, அவனை அழைத்து, அடுத்த வார்த்தை அவனை ஆசீர்வதித்து, அடுத்த வார்த்தை அவனை பெருக பண்ணி. மூணுமே அவனை 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 என்று எழுதியிருக்கு. உங்களையும் அவர் அழைத்தார் இல்லையா? அழைச்சவர் ஏ போட்டுட்டு பி போடாம விட மாட்டாரு. 1 போட்டார் 2 போடுவார். 25 கொடுத்தவர் 26 கொடுத்தார்ல, 26 கொடுத்தவர் 27 கொடுப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீ எப்படி இருக்கிறியோ அதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. அப்ப தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு? நான் நிறைய வசனங்களை கர்த்தர் சொன்னார். இன்னும் சில வசனம் முடிக்கிறேன். மத்தேயு 4:19 பேதுருவை பார்த்து சொல்றாரு, மீன் பிடிக்கிறவனை பார்த்து, என் பின்னாடி வாப்பா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவங்களா மாற்றுவேன். அப்போஸ்தலர் 22:6 பட்ட பகல்ல மத்தியான வேலையில பவுல ஊழியத்துக்கு கூப்பிடுறார். என்னன்னு கூப்பிடுறார்? பேர் ஒளி வெளிச்சம் வீசுது. வீசி, சவுலே என்னை ஏப்பா நீ துன்பப்படுத்துற, நீ வா, உன்னை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு கர்த்தர் பவுலை ஊழியத்திற்கு அழைத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க, தாவீது வீட்டுக்கு போறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. 8 பேர்ல 7 பேர் உட்கார்ந்துருக்காங்க திடகாத்திரமா. ஒரே ஒரு கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். 7 பேர் நல்லா பார்த்தா மிலிட்ரி ஃபோர்ஸஸ், மிலிட்ரி ஆயுதத்தோடு உட்காந்துருக்காங்க. எல்லாம் அப்பியாசமாக உனக்கு இருக்குது. உடம்பு இருக்குது, கட்டு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் பட்டயம் சுத்த தெரியும், வில்லு விட தெரியும், அம்பு விட தெரியும். ஏன்னா அவன் எல்லாம் ஏற்கனவே மிலிட்ரி மேன், நம்ம பிரதர் பிற்ற மாதிரி நல்ல எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாத்தையும் ரிஜெக்டடுன்ட்டார். ஒருத்தங்க கூட இவனெல்லாம் வேண்டாம் போ, இவனெல்லாம் விட்டு தள்ளு, இன்னும் யாரா உன் வீட்டில் வேற யாராவது இருக்காங்களா? அவன் சொல்கிறான், ஐயாப்பா மூத்தவனுக்கு என்ன குறவு, முழுக்க மொழியா நல்லா இருக்கானே, கட்ட மீசையோடு இருக்கானே, நல்ல கை காலெலாம் பெருசு பெருசாக வச்சுருக்கேன், இவனை பிடிச்சிட்டு போவேன். இவனை கருத்தர் தெரிந்து கொள்ள, கை தட்டு பார்க்கலாம். தெரிந்து கொள்ளலை, அடுத்தவன் தெரிந்து கொள்ளலை. ஒரே அப்பா தான், ஒரே அம்மா தான், ஒரே வீடு தான், ஒரே தண்ணி தான், ஒரே சாப்பாடு தான், ஒரே எல்லாம் தெரிந்து கொள்ளலை. எல்லாம் ரிஜெக்டடு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒருத்தனை மட்டும் செலக்டடு. எங்கே இருக்கிறவன் தெரியுமா? ஆடு மேய்க்கிறவன். கை தட்டுங்க பார்க்கலாம். அவனை தாங்க கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு இந்த ஊரில் எத்தனை பேர் உங்களை விட நல்ல, நான் காலைல ஆண்டோட்டு சொன்னேன், என்னை விட நீதிமான் இருக்கேன், என்னை விட யோக்கியம் இருக்கேன், என்னை விட படித்தவன் இருக்கேன், என்னை விட பண்புள்ளவன் இருக்கேன், என்னை விட எத்தனையோ நல்லவன் இருக்கேன். அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளாத கர்த்தர் அப்பிரயோஜனமான அடியனை தெரிந்து கொண்டார்னா இது என்னுடைய விளக்கரையும் கிடையாதுங்க. என் தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உங்களை விட நல்லவங்க இருக்காங்க, உங்களை விட வேதத்தை தெரிஞ்சவங்க இருக்காங்க, உங்களை விட நல்ல எத்தனையோ பேர்கள் படித்தவங்க, பண்புள்ளவர்கள், குணசாலியான ஸ்திரீகள், குணசாலியான நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மேல விழாத சீட்டு உன் மேல விழுந்திருக்கு. எஸ்தருக்கு முன்னாடி 1 வருஷம் சுத்திகரித்த எத்தனையோ பெண்கள் போனாங்க. 6 மாசம் வெள்ளை போலத்தில், 6 மாசம் சுகந்த வர்க்கத்தில் தன்னை சுத்திகரித்து கொண்ட எத்தனையோ பெண்கள் போய் ராஜா கிட்ட போறாங்க. ராஜா பார்த்தோன்னே எல்லாரும் பின்பக்கம் அனுப்பிட்டாரு. பின்பக்கம் போயிரு எல்லாருமே, நீங்க ராணி ஆனீங்கன்னா உலகமே கெட்டு போயிடும், எல்லாம் பின்னாடி போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. ஆனா ஒருத்தி அப்பா இல்லாதவ, அம்மா இல்லாதவ, அழகு இல்லாதவ, படிப்பு இல்லாதவ, அந்தஸ்து இல்லாதவ, தரமற்றவள், எந்த குவாலிஃபைடும் அவள்கிட்ட கிடையாது. அவ எலும்பி முடமிட்டு புடமிட்டு ஜெபம் பண்ணி எலும்பி வந்து அப்படி போய் ராஜா கிட்ட நிற்கும் பொழுது ராஜா அவளுக்கு தன்னுடைய ராஜ கிரீடத்தை தரிப்பித்தான். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய அழைப்பு அது உன் மூலியமாய் வரல. உன்னை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டாரு, நீ அவரை தெரிந்து கொள்ளல, அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உன்னை தெரிந்து கொண்டபடியினால் அடுத்த வார்த்தை, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை பெருக பண்ணுவார். இந்த அழைப்புல நீ உண்மையாயிரு, தெரிந்து கொள்ளுதல நீ உண்மையாயிரு, கர்த்தருடைய முன்குறிப்பில் உனக்கு கொடுத்த பொறுப்பில் நீ உண்மையாயிரு. கொஞ்சம் ஆடுகளா இருந்தாலும் அந்த ஆடுகளை நீ உண்மையாய் மேயி, அந்த உண்மையாய் அந்த ஆடுகளில் நீ நலம் விசாரி. எந்த ஊழியம் உன் கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த ஊழியத்தில் நீ உண்மையுள்ள நபர்களாய் நீ இருந்தேனா கர்த்தர் உன்னை உலக புகழ் பெற்ற தேவனுடைய மனிதனாய் கொண்டு போவாரு. உங்களுக்கு சொல்றேன், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படியா இருப்பாங்க? எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போவான். ஆனால் தான் அறுத்த அரிகளை அறுத்து எடுத்துக்கொண்டு எப்படி வருவேன் தெரியுமா? கம்பீரத்தோடு. இந்த அற்புத இயேசு ஊழியத்தில் வரக்கூடிய மகிமைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சொந்தக்காரர்களாய் மாறணும்னு தாங்க இவ்வளோ பிரயாசப்படுகிறேன். நான் ஒருவன் மட்டும் பிரயாசப்பட்டா பத்தாது, ஒரு கை தட்டினால் சத்தம் வராது. எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து நின்னோம்னா எழுப்புதல் களை கட்டிருங்க. அதனால தான் எஸ்தர் என்ன தெரியுமா சொன்னார்? நானும் என் தாதி மாறும் ஜெபம் பண்ணுறோம்,
அதுக்காக முருதக்காயாகி நீ சும்மா இருக்கக்கூடாது, நீயும் யூதர்கள் எல்லாரையும் கூட்டி ஜெபம் பண்ணு. இவ்விதமாய் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி, சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்தில் நான் பிரவேசிப்பேன், ஒருவேளை செத்தாலும் நான் சாகிறேன். தானியேல் என்ன பண்ணார் தெரியுமா? தான் மட்டும் போய் ஜெபிக்கல, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மாஸ் பிரேயரை கூட்டினார், டீம் பிரேயரை கூட்டினார். அங்க இருக்கிற எல்லாத்தையும் தன் சகோதரர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்கப்பா இன்னைக்கு ராத்திரி போய் தேவனிடத்துல ரகசியத்தை கேட்கலான்ட்டு அவங்க எல்லாம் கூடி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 3-4 பேர் ஒன்று சேர்ந்து பரலோகத்தை பார்த்தாங்க. ராக்கால தரிசனத்துல கர்த்தர் தானியேலுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். கைத்தட்டி பாப்பா, டீம் பிரேயருடைய பவர் தெரியுதா? அதனால தாங்க கூடி கூடி ஜெபிக்கலாம், வாங்க வாங்க ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம்னு ஏன் கூப்பிடுறோம்னா, கூடி ஜெபித்தா பலத்த ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஒருவன் 1000 பேரையும், 2 பேர் எத்தனை 1000 பேரையும்? 10,000 பேரையும் துரத்தலாமா? ஒருத்தன் துரத்தினா 1000, அப்ப தனியா போனா இன்னொருத்தன் துரத்தினா 1000, ரெண்டும் சேர்த்தா 2000 தானே. ஆனா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னா 10,000 பேரை துரத்திடலாம். கைதட்டுங்க பார்க்கலாம். அப்ப 2 பேருக்கு இருக்கிற ஜாயிண்டிங் பவர் எவ்வளவு பார்த்தீங்களா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு. அப்ப பிரேயர்ல ஏற்ற துணை வேணுங்க. உங்களுக்கு நல்ல பிரேயர் வாரியரை உண்டாக்குங்க. உங்களோட ஆவியில இணைஞ்சு ஜெபிக்கிற ஆணுக்கு ஆணும், பெண்ணுக்கு பெண்ணை இணைஞ்சு 1 மணி நேரம் நீங்க கூடி ஜெபிங்க. ஜெபிக்க 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 இன்னைக்கு எல்லா ஊழியமும் இன்னைக்கு ஜெபத்தினால தாங்க கட்டப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஜெபம் தாங்க தியாகமா இருக்கு. ஜெபமில்லாத ஊழியம் வரலாறே கிடையாது. ஜெபமில்லாத ஊழியம் எழும்பாது, ஜெபமில்லாத ஊழியம் பிரகாசிக்காது, ஜெபமில்லாத ஊழியம் நிமிர்ந்து நிற்காது. ஜெபந்தான் ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு. நாங்கள் அப்படி தான் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பினோம். தனிப்பட்ட ஊழியம்லாம் எத்தனையோ மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, மணிக்கணக்குன்னு எங்களால் சொல்லவே முடியாது. அவ்வளவு ஜெபம் பண்ணி தான் இந்த உள்ளங்கை அளவு மேகத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்பையும் நம்ம எல்லாரும் கூடி கூடி ஜெபிக்க 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 கடற்கரையின் திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தர் நம் பட்சத்தில் திருப்புவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபிக்கிற பொழுது தேசம் அசையும், கண்டங்கள் அசையும், ராஜ்யங்கள் அசையும், பரலோகம் அசையும், பாதாளம் அசையும், விக்கிரக தோப்புகள் உடையும். தேவனுடைய வல்லமை பள்ளத்த அசைவதலை கொடுக்கும். ரோத வீட்டில், அங்கிருந்த மார்க்கு வீட்டில் கூடி அவர்கள் ஜெபித்தார்கள். மார்க்கு என்று மரியாளுடைய வீட்டில் எல்லாரும் கூடுறாங்க, ரோதை வீட்டில் எல்லாரும் கூடுறாங்க, 2 வீடு ஒண்ணுதான். கூடி அவங்க ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. 1ஆம் காவல் தானாக திறந்தது, 2ஆம் காவல் தானாக திறந்தது. பேதுருவுடைய கையில் இருக்கிற கட்டுகள் தானாக விழுந்தது. அவன் அப்படியே தான் நடக்கிறது என்னதென்பது தெரியாமல் வெளியே வந்தான். அவன் வந்து அதே ரோதை வீட்டுக்கு ஆவியானவர் கூட்டிட்டு வந்தார். கைத்தட்டி கர்த்தருங்க. நீ ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண உங்க அப்பாவுடைய கட்டு, அம்மாவுடைய கட்டு, அண்ணனுடைய கட்டு, தம்பியுடைய கட்டு, எதிர்காலத்தில் இருக்கிற கட்டுகள், உன் சுற்றுப்புறத்தில் இருக்கிற கட்டுகள், எல்லா கட்டுகளும் கைத்தட்டுங்க தானாய் விழுகும், தானாய் விழுகும், தானாய் கதவு திறக்கும், தானாய் அற்புதங்கள் நடக்கும். நீ ஜெபிக்க 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 ஜெப மேகம் உன் எல்லைகளில் இறங்க ஆரம்பிக்கும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில், நீ ஒருவனா தான் இருக்கிற, ஆனா உன்னை நான் 1990 ஒருவன் தான், ஒரே நபர் ஆண்டவருடைய வேதத்தை கையில் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு எத்தனை கூட்டத்துக்கு கர்த்தர் என்னை தகப்பனா வைத்திருக்கிறார் பாரு. உன்னையும் அப்படி மாற்றுவார். நீ ஒருவனா இருக்கையில் உன்னை அழைத்தார். தம்பி, வந்திருக்கிற தனித்தனி நபர்களாய் வந்திருக்கிற உங்களை, 2 பேராய் கணவன் மனைவியாய் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பூமியை நன்மையினால் நிரப்ப பண்ணுவார். உங்களை கொண்டு ராஜ்யங்களை, கண்டங்களை, தேசங்களை, உலகத்தை அசைப்பார். நீங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சார்லஸ் பென்னியை போல, டிபி ஜோஸ்வாவை போல, கேத்தரின் குல்மா போல, உலகத்தை அசைத்த ரெயின்கார்ட் போங்கை போல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இந்த உலகத்தில் பயங்கரமான பராக்கிரமசாலிகளாய், யுத்த புருஷர்களாய், சேனை தலைவர்களாய், ஆயுததாரிகளாய், இந்த உலகத்தில் மின்னி பிரகாசிக்கக்கூடிய பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாரு. எல்லளவும் சந்தேகம் வேணாம். ஆபிரகாமை பாரு, ஒருவனா இருக்கையில அழைத்தேன், அப்படியே நான் அவனை கைவிட்டுல, அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் நான் மாற்றினேன். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்ற அளவுக்கு இந்த உலகம் முழுவதும் அவருடைய பிள்ளைகளால் நிரம்பி இருக்க கர்த்தர் பண்ணினாரு. உன்னையும் அழைத்தவர் உன்னை விட்டுற மாட்டாரு, கைவிட்டுற மாட்டாரு. நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. ராபா காலா ராகாபா லாராபா ஷகா லாராகாபா லாராபா ரிபானா தீகா ரபா லிரன திபா லரபா ரிபா லரகா போல ரபா ஷபா ரபா ரிபா லரபா. தேவனுடைய வல்லமை பலமா இறங்கட்டு ராஜா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ். இந்த சத்தம் கேட்கிற அத்தனை பேர் தொடப்படுவார்களாக. இந்த சத்தம் உலகத்தில் எந்த மூல முடுக்கல போனாலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டு ராஜா, ஒரு அற்புதத்தை செய்யட்டு ராஜா, ஜனங்களை கர்த்தருடைய பட்சத்தில் இழுக்கட்டு ராஜா.
கர்த்தர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.